ஹாய் ஹலோடா ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப நாள் ஆயிட்டா? சாரிடா, இவ்வளோ நாள் ஆகும் நானே நினச்சி பார்க்கல. ஐம் ரியலி சாரிடா. ஏன் தப்பு தான். அந்த விரல் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுதுடா. என்னால் எதுவும் பண்ண முடியல. அந்த பெயின் என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியலடா. ஐம் ரியலி சாரிடா. இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு நான் ரெக்கார்ட் கூட எதுவுமே பண்ணி வைக்கல. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. அட்லீஸ்ட் நான் ரெக்கார்ட் ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு நான் எடிட் பண்ணி கொஞ்சமாச்சும் எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கலாம். பட் நான் கொடுக்கல. சாரி, ஏன் தப்பு தான். பட் அதுலேயும் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காம எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல்டா. ரியலி ரியலி கிரேட்ஃபுல்டா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக தெரியலடா. அந்த விரல் இவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகுமா எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த விரலுக்கு நம்ம வெளியில நம்மளோட ஸ்கின்லாம் வரும்ல, டெட் ஸ்கின்லாம், அந்த ஸ்கின்னை ரொம்ப வெளியில வந்துட்டுன்னு சொல்லி நான் உடிச்சிட்டேன். அது தெரியாம. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது லைட்டா தான் உடிச்சேன். பட் அது ஃபுல்லா வெளியில வந்துடுது. அது 2 நாள் எதுவும் ஆகல. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லா வீங்கி போய் ஃபுல்லா ரத்தமா ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி பார்த்தேன். மஞ்சள் போட்டுட்டு ஆன்டிபயோட்டிக் க்ரீம்லாம் போட்டு எதுக்குமே சரியாகல. அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட போய் காமிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது ஃபுல்லா உள்ளேருந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஏன் நீங்க பண்ணீங்க, என்னதான் பிரிச்சு திட்டினாங்க. சரி, அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணது, ஏன் தப்பு தானே. பட் இது நீங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கடா. யாரும் டெட் ஸ்கினை மட்டும் உடிச்சிடாதீங்க. எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்டா. எனக்கு என்ன பேசுறதுன்னு சுத்தமா தெரியல. இவ்வளோ நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு மாதிரி டங்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. பட் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இந்த ஒன் ஷாட் பத்தி சொல்லணும்னா, இந்த ஒன் ஷாட்டோட பேர் த ஷேக்கல். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. லெட்ஸ் கெட் இன்ட் இட். நான் தான் சொல்றேன்ல, வாடி நம்ம ஓடி போயிடலாம். இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஓடி போகிறது தான். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கொஞ்சம் கூட? இங்க பாரு விக்னேஷ், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஓடி போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஓடி போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன நினச்சிருந்தீங்க, நம்ம ஓடி போனால் உன் அண்ணா என்னை ஏற்றுப்பாரா? உன் அண்ணா என்னை அக்செப்ட் பண்ணி உன் கூட வாயை விட்டுட்டு வர? ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற விக்னேஷ்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாமல் என் அண்ணா பாவம், நான் அவரை விட்டுலாம் ஓடிலாம் வரமாட்டேன். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த விஷயம் நம்ம சொல்லிடலாம். ப்ளீஸ் அது நீ புரிஞ்சுக்கோ விக்னேஷ். இல்லை மகா, இது நம்ம சொல்றதுல சரிப்பட்டே வராது. நீ புரிஞ்சுக்கோ. நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. அண்ணா இதுக்குள்ள எக்ஸெப்ட் பண்ணவே மாட்டோம். உனக்கே தெரியும் அண்ணா பத்தி. அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். அவர்லாம் இதுக்கு ஒத்துப்பான்னு நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு புரியுது உன் அண்ணா ஒத்துக்க மாட்டாதான். ஆனா நீ தான் எப்படியாவது சொல்லி ஒத்துக்க வைக்கணும். நம்ம இந்த விஷயம் பேசிதான் ஆகணும் விக்னேஷ். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு மகா, இந்த விஷயம் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? இது இன்னும் டைம் போக போக குழந்தை வெளியில வந்துடும்டி. உன் வயிறுலாம் தெரிய வரும். இது எப்படி நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியும்? நம்ம சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் சொல்றேன், எப்படியாவது உங்களுக்கு தெரியவா போகுது. நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ், நீ இதுக்கு அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இல்லை விக்னேஷ், நீ எவ்வளோ சொன்னாலும் என்னால் இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ. என் ஜங்குக்கு நான் ரொம்ப பாவம். அவர் இது துடிச்சு போய் அவர் இதை பற்றிலாம் கேட்டா என்னால் பண்ண முடியாது விக்னேஷ். புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோ நாளாக மறைக்கிறது அண்ணா கிட்டேருந்து. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு விக்னேஷ். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி மகா, சரி அழகாதான். எனக்கு கஷ்டம்லாம் புரியுது. பட் இப்போ நானும் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே சுச்சுவேஷன்ல இருக்கோம். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ மகா ரொம்ப இருக்கா. ஸோ விக்னேஷ் அவன் பக்கத்தில் மகாவோட கை பிடிக்கிறா. மகா, சின்ன விக்னேஷ், ப்ளீஸ் மகா, கொஞ்சமாச்சும் யோசியேன். சரி, நான் யோசிக்கிறேன். பட் என் முடிவு அதுதான். என்னால் ஓடி போய் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வாழ்க்கை நடத்த முடியாது. ப்ளீஸ், நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஓகே சரிம்மா, இப்போ நீ கிளம்பு வீட்டுக்கு. ஏற்கனவே நைட் ஆயிடுது. இப்போ நீ கிளம்புனா உன் அண்ணாவுக்கு சந்தேகம் வந்துடும். சரி விக்னேஷ், நான் கிளம்புறேன். பட் நீயும் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி. சப்பையும் மகா நடந்துருக்கா. இப்போ அவ கொஞ்சம் இடத்துல ஸ்டாப் ஆயிடுறா. விக்னேஷ், சொல்லு மகா, என்னாச்சு? அது போயிட்டு மெசேஜ் பண்ண. நான் பண்ணுறேன். நீ ஜாக்கிரதையா போ. வயிற்றுல என் குழந்தை இருக்கு, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நான் சரி பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ மகா அங்கேருந்து போயிடா. விக்னேஷ் இப்போ அங்கே நின்றுருக்கா.
நான் என்ன பண்ணது? ஏன் அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. இப்ப ஓடி போகலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னால அண்ணா கிட்ட எப்படி பேச முடியும்? எனக்கு அந்த தைரியமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணது? எனக்கு சுத்தமா புரியல. இப்ப மகா வந்து வீட்டுக்கு வந்துடா. ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுன்னு இருக்கா. ஸோ சாப்பிட்டுன்னு இருக்கும் போது திடீர்னு வாந்தி இருக்குதா. ஸோ மேலேருந்து ஜங்கு கொண்டு வரா. ஸோ அவன் வந்து பார்க்குறா. மகா, என்னம்மா ஆச்சு? ஏமா வாந்தி இருக்கிற? ஒன்றும் இல்லை அண்ணா, தெரியல, ஒரு மாதிரி ஏதாவது நான் தப்பா சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஜீனா இருக்காது, வேற எதுவும் இல்லை, அதான் நான் வாந்தி இருக்கிறேன். சரிவா நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். இல்லைண்ணா, இல்லை அண்ணா, டாக்டர் கிட்டலாம் எதுக்கு அண்ணா? நார்மலான வாந்தி தானே, விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, நீ ரொம்ப நாளாவே வாந்தி இருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கா அண்ணா? ஆமா அண்ணா, ஃபுட் பாய்சன் தான் நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைலாம் படாத அண்ணா, சரியாயிடும் அண்ணா. ஓகே, நீ கவலைப்படாதண்ணா, ஓகே தான் அண்ணா. இல்லம்மா, நீ என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு புரியல. வா நம்ம ஒரு வாட்டி செக்அப் ஆச்சு பண்ணிட்டு வரலாமே. இல்ல அண்ணா, உனக்கு தான் தெரியல, எனக்கு ஹாஸ்பிட்டல்னா கொஞ்சம் பயம். சரிம்மா, அண்ணா கூட இருக்கேன், பயப்படாதவா. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து மகாவை வந்து அழிச்சுன்னு போகிறா ஹாஸ்பிட்டலில். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து டாக்டர், என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறா. அவள் வந்து எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா, ரொம்ப தலை சுத்துதுன்னு சொல்கிறா. ஓ ஓகே, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து லேடி டாக்டர் தான். ஸோ அவங்க வந்து மகா கிட்ட சொல்லுறாங்க. மகா, உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்க. அது அது டாக்டர். மகா வந்து ரொம்ப தயங்கி கொடுக்க மாட்டேங்க. மகா குரு, மகா டாக்டர் கேட்குறாங்களே. ஓகே அண்ணா. ஸோ மகா வந்து கொடுக்குறா. ஸோ டாக்டர் வந்து மகாவோட ரைட் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஸோ ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு வந்து அப்படியே மகாவோட பல்ஸ் செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து 2 நிமிஷம் பார்க்குறாங்க மகா கண்ணை. ஸோ மகா வந்து கண்ணிலே சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க அது புரிஞ்சுறாங்க. ஸோ அவங்க வந்து மிஸ்டர் ஜங்கு, சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? இந்த மெடிசின்லாம் கொஞ்சம் வாங்கின்னு வரீங்களா? நான் வாங்கின்னு வரேன். ஸோ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ டாக்டர் வந்து, மகா, ஆர் யூ ப்ரெக்னென்ட்? ஆமாம் டாக்டர். இதோ விஷயம் அண்ணாக்கு தெரியுமா? இல்லை டாக்டர், உனக்கு கல்யாணம் ஆயிருக்காமா? இல்லை டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், அண்ணா கிட்ட சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாது ப்ளீஸ். என்னம்மா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கோம்? அண்ணா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. என்னம்மா இப்படி பண்ணலாமா? இது உனக்கே நல்லா இருக்கா? ஏமா இப்படி பண்ண? இவ்வளோ பயப்படுற பொண்ணு நீ ஆச்சு, எப்படி இந்த மாதிரிலாம் நீ பண்ண? எல்லா விஷயத்துக்கும் பயப்படுற, ஏன் இந்த விஷயத்துக்கு பயப்படல? சாரி டாக்டர், மன்னிச்சிடுங்க. இங்க பாருமா, என்னால எப்படியும் அண்ணா கிட்ட சொல்ல முடியாம இருக்கும். உன் அண்ணாவும் நானும் ஃப்ரெண்டு மாதிரி. எப்படிமா இந்த விஷயம் நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? இது நீ ஏன் இப்படி பண்ண? எனக்கு சுத்தமா புரியல. அண்ணாவும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா படிச்சவங்க. இந்த விஷயம் நான் சொல்லனாலும் அவன் வயிறே காட்டி கொடுத்துருமே இன்னும் கொஞ்ச நாள்ல, உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி. இது நீ எப்படி பண்ணலாம்? எனக்கு புரியலமா. ஏமா இப்படி பண்ண? அண்ணா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சான். உன்னை நம்பி தானே வெளிலலாம் விட்டா. நீ ஜாப் பண்ணுன்னு சொன்னிய, இதுக்காகவா போன? டாக்டர், என்ன மறைஞ்சிருங்க, என்னால என்ன பண்ணுன்னு தெரியல டாக்டர். சரி, இந்த குழந்தை யார் வருது? நான் வந்து லவ் பண்ற ஒரு பையன், அவன் பேர் விக்னேஷ், அவனும் ஒருத்துதான். இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். என்ன சொன்னாவா? அவன் வந்து ஓடி போயிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான் டாக்டர். ஏன்னா ஓடி போகணுமா? நீ அண்ணா விட்டு ஓடி போகிறதுக்கு ரெடி ஆயிட்டியாண்ணா? இல்லை டாக்டர், எப்படி டாக்டர் என்னால ரெடி ஆக முடியும்? என்னால தாங்க முடியாது டாக்டர். அதனாலதான் நான் என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியல டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். குழந்தையும் கலைக்க முடியாது, அது மகா பாவம். அதுவும் நாங்க பண்ண தப்புக்கு அது வந்திருக்கு. நான் என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியல டாக்டர். இங்க பாருமா, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? என்ன டாக்டர்? உன் அண்ணா கிட்ட சொல்லிடுமா, அதான் உனக்கு நல்ல விஷயம். இல்ல டாக்டர், அது மட்டும் சொல்லாதுங்க. எப்படியும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஜங்குக்கு வந்து டாக்டர் வாங்கின்னு வந்து மகா வந்து கண்ணு தொடச்சுக்கிறா. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து, என்ன மகா ஐடியா என்ன?
அது இல்ல நான் இல்லையா என்ன டாக்டர் மகா இதால ஆமா நான் ஊசி போட்டுருவேன்னு சொன்னேன். ஆனா அது பயந்துட்டு ஐதுண்டுக்கா எனக்கு போட வேண்டாம். இப்ப கூட பாரு ஜாங்கோ சின்ன குழந்தையாவே இருக்கா. ஆமா இருக்க மாட்டாளே என்ன, என் தங்கச்சி எனக்கு குழந்த மாதிரிதான். சரி சரி நீயும் உன் தங்கச்சியும் சரி. உன் தங்கச்சிக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, ஃபுட் பாய்சனிங் தான். ஓகே ஃபுட் பாய்சனிங்கா? ஆமா ஏதாவது சாப்பிடுவா வெளியில போகும்போது, ஜாப்க்கு போகும்போது. அவகிட்ட சொல்லு கொஞ்ச நாள் வெளியில எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அப்பதான் அவளுக்கு ரொம்ப நல்லது. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா ஐ மீன் அவளை கொஞ்சம் வெளியில ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லு. அதனாலதான் அண்ட் நான் கொடுக்குற மெடிசின் எல்லாம் கொடுத்துடுச்சோங்க. ஓகே டாக்டர். சரி மகா நீ கொஞ்சம் வெளில உட்காந்து நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். சரி அண்ணா நான் வெளியில இருக்கேன். ஸோ மகா அப்படியே வந்து வெளில போயிடா. இப்போ சங்கக் வந்து என்ன டாக்டர் நிஜமாவே ஃபுட் பாய்சனிங்கா என்ன சொல்லுங்க, எனக்கு நம்ப முடியல. டாக்டர் வந்து முயற்சிட்டு இருக்காங்க. டாக்டர் சரி சொல்லு ரேகா, நிஜமாவே அவளுக்கு ஃபுட் பாய்சனிங்கா என்ன? ஸோ ரேகா வந்து பார்க்குறா. சங்குக் அது ரேகா சொல்லு, என்கிட்ட நீ எதுவும் மறுக்க மாட்ட சொல்லு, சின்ன விஷயம். சங்குக் உன் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன? ஸோ சங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுற 2 நிமிஷம். அவனுக்கு வந்து இடியே விழுது. ரேகா are you serious? சங்குக் I am damn serious. She is pregnant. மகா தங்கச்சியா பிரெக்னெண்டா? நீ சரியா செக் பண்ணியாடி? என் தங்கச்சியில நான் சாமி மாதிரி பாக்குறேன், அவளை என் அம்மா மாதிரி பாக்குறேன். அவளை போய் சீ இந்த மாதிரி வேலைக்கு நீ சரியா செக் பண்ணியாடி? ஆமா நான் செக் பண்ணேன். நீ வேணும்னா அவகிட்டே போய் கேளு. ஜங்குக்கு வந்து அங்கேயே 2 நிமிஷம் சைலண்டா இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கேருந்து வெளியில வந்துட்டான். அவன் வந்து வெளியில பாக்குறான். அவளோட தங்கச்சி வந்து கீழே குனிஞ்சு உட்காந்து இருக்கா. அவ ஐத்துட்டு இருக்கான். அவனுக்கு நல்லா இதெல்லாம் தெரியுது. பக்கத்துல வந்து மகா சொல்லு அண்ணா என்னாச்சு? வீட்டுக்கு போகலாம். சரி அண்ணா வா. ஸோ மகா வந்து பின்னாடி ஸ்லோவா நடந்து வரா. ஜங்குக்கு வந்து முன்னாடி காருக்கு போயிடா. அவ வந்து கார்ல உட்காந்துடுறான் டிரைவர் சீட்ல. அவ வந்து ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்கா. இப்போ வந்து மகா வந்து ஸ்லோவா வரா. அவ பேசஞ்சர் சீட்ல உட்காடுறா. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல. அவ வந்து டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ரொம்ப சைலண்டா போகுது. இப்ப மகா வந்து ஜங்குக்கு பாக்குறான். அவ வந்து ஸ்லோவா சொல்றா அண்ணா. அவன் எதுவும் சொல்லல. அண்ணா எனக்கு என்னவுமே இல்லை அண்ணா, நீங்க பயப்படாதீங்க, இது ஜஸ்ட் ஃபுட் பாய்சனிங் தான். ஓகே அண்ணா பயப்படாதீங்க. ஜங்குக்கு வந்து அண்ணா என் மேல ஏதாவது கோமா என்ன, நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன். ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லலை. அப்படியே அவன் சைலண்ட் ஆட. இப்போ மகா வந்து ஷனா அண்ணா என் மேல ஏதாவது கோமா என்ன உனக்கு? அவன் வந்து இன்னும் எதுவுமே சொல்ல. மகாவும் வந்து புரிஞ்சுடா. அவளும் சைலண்டா உட்காந்துடா. சரி அண்ணா ஏதோ டென்ஷனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மகாவும் அப்படியே உட்காந்துடா. அப்படியே இவங்க வந்து சைலண்டா வீட்டுக்கு போறாங்க. இப்போ சங்குக்கு வந்து முன்னாடி போயிடலாம். ஸோ அவன் முன்னாடி வந்து ஹாலில் நின்றுட்டு இருக்கான். இப்போ மகா வந்து பின்னாடி சாரா. இப்போ மகா வந்து மாடியில் ஏறி அவள் ரூமுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்றா. இப்போ சங்குக்கு வந்து மகா அண்ணா அண்ணா என்ன ஆச்சு? இப்போ சங்குக்கு வந்து வரா. மகா வந்து ஒரு ஸ்லாப் பண்றா. அண்ணா அண்ணா என்ன அடிச்ச? என்னடி பண்ணிருக்க? ஷார்ட் கிட்ட போயிட்டு வந்திருக்க. மகா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடும். அண்ணா என்ன நான் சொல்றேன், எனக்கு எதுவுமே புரியலையா என்ன? ஷார்ட் கிட்ட இருந்து கெட்டு போயிட்டு வந்திருக்க. யார் பாரத்தை வந்து உன் வயத்துல வச்சுட்டு இருக்க? அண்ணா அண்ணா மன்னிச்சதா, அண்ணா தப்பு பண்ணிட்டேன் அண்ணா, மன்னிச்சது அண்ணா, என்ன மன்னிச்சது அண்ணா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணா. என்ன உயிரோட கொன்னுட்டடி நீ, நிஜமாவே என்ன உயிரோட கொன்னுட்ட. இதுக்கு நீ கத்தி எடுத்துட்டு வந்து என் நெஞ்சில குத்தி இருக்கலாம். இப்படி போய் கொன்னுட்டியேடி. அம்மா அப்பா இல்லன்னு செல்லமா வளர்த்தேன்னு ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அப்படி என்ன நான் பண்ணேன் உனக்கு? அப்படி என்னடி பாவம் பண்ண? சங்குக்கு வந்து ரொம்ப ஆயிரம். இப்ப அம்மா வந்து அண்ணாயா தானே என்ன மன்னிச்சிரு, ரொம்ப பெரிய மன்னிச்சிரு அண்ணா, என்ன பண்ணது அண்ணா, நான் செத்துறேன் அண்ணா, இதுக்கு ஒரே வழிதான், நான் செத்துறேன் அண்ணா, உன் கைனாலே என்ன கொலை பண்ணிடு அண்ணா, நான் என்ன பண்ணுவேன்? ஏச்சி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கொலை பண்ணிடு. என்னடி ஏன் இப்படி பண்ணா? கொஞ்சம் கூட மனசாட்சி உனக்கு இல்ல? சங்குக்கு வந்து அப்படியே பின்னாடி திரும்பிடான். அவன் வந்து கண்டினியூஸா எழுதுருக்கான்.
இப்ப மகா வந்து சங்கு கூட காலில் விழுந்துடான்னா, மன்னிச்சிடான்னா மன்னிச்சிடான்னா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்னா. அவனை முதல்ல ஆபீஸ்ல தானே பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சொல்லாதடி. கொன்னு பண்ணிட்டாடி என்ன, கொன்னுட்டடி. நீ என்ன கொன்னுட்ட, நிஜமாவே உயிரோட கொன்னுட்ட. அம்மா அப்பா இல்லன்னு உனக்கு என்னடி குறை வச்ச? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தானே, இதெல்லாம் தெரியும் தானே, ஏன்டி இப்படி பண்ண? அண்ணா மன்னிச்சிரு அண்ணா, அண்ணா மன்னிச்சிரு. பேசாத, நீ கிட்ட பேசாத. என்ன பண்ணிட்டாடி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாடி. அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாமா. எனக்கு ஒரே தங்கச்சி, அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சேன்டி. இப்படி பண்ணிட்டியேடி. நான் செத்துட்டேன்டி. இதெல்லாம் நினைச்சிட்டு நான் எப்படி வாயிருந்து அண்ணா சொல்லாத அண்ணா, சொல்லாத அண்ணா, அப்படிலாம் சொல்லாத அண்ணா, நான் செத்துல. சங்குக்கு வந்து பேசாத என்கிட்ட. யார்கிட்ட கேட்டு போயிருக்க சொல்லு. அண்ணா பேர் விக்னேஷ் அண்ணா. அவனுக்கு தெரியுமா இந்த விஷயம்? தெரியும் அண்ணா. என்னடி சொல்றா? அண்ணா ஓடி போயிடலான்னு சொல்றேன். என்ன பண்ணுவேன் அண்ணா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன், உங்களை ஏமாத்தணும்னு எனக்கு தோணல அண்ணா, அதுக்குதான். இவ்வளோ பண்ணிட்ட நீ, என்னை பத்தி ஒரு வாட்டி கூட நீ யோசிக்கல. சரி, பண்ணி தொலைச்சிட்ட, எதுவும் பண்ண முடியாது. ஓடி போன்னு சொல்லாத. ஓடி போன்னு அவன்கிட்ட சொல்லக்கூடாது. நீ அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த பையன் வீட்டுல போய் நம்ம பேசணும், உடனே கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா குழந்தை வெளியில தெரியற உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த சொசைட்டி பத்தி கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியா? உன் வாழ்க்கை என்னடி ஆகுறது? அண்ணா மன்னிச்சிட அண்ணா, என்ன மன்னிச்சிரு. இப்ப இது எந்த பிரயோஜனமும் இல்ல, அதான் பண்ணிட்டீல. ஏண்டி எல்லா விஷயத்துக்கும் பயந்தியடி? ஏண்டி இந்த விஷயத்துக்கு ஏண்டி பயப்படல? பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு ஏண்டி பயப்படல? அண்ணா மன்னிச்சிரு அண்ணா. பேசாத, இன்னும் வாய்னாலே என்ன அண்ணான்னு கூப்பிடாத அண்ணா, பிளீஸ் அண்ணா. சங்குக்கு வந்து இல்ல, நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன்டி உன் மேல. அதான் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் கொடுத்தில, ரொம்ப பாசம் வச்சுட்டேன்டி. என் பொண்ணு மாதிரி பார்த்தேனேடி உன்னை. அண்ணா மன்னிச்சிரு அண்ணா, மன்னிச்சிரு. ஜங்குக்கு வந்து அப்படியே சைலண்டா நிக்கிறான். அவன் வந்து எதுவுமே சொல்ல முடியல. அவன் வந்து ரொம்ப ப்ரோக் ஆயிடான். ஸோ அவன் வந்து மகாவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே மகா வந்து தூக்குறான். சரி அழாதான் ஓகே. அந்த பையனோட வீடு தெரியுமா? தெரியும்ண்ணா. அந்த பையன் கேரளா இருக்க ஃபேமிலியில. அவனுக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கா, அம்மா அப்பா இருக்காங்க, அவ்வளோதான் அண்ணா. சரி, நம்ம நாளைக்கே போய் அவங்க கிட்ட உன்னோட கல்யாண விஷயமா பேசிட்டு வரலாம் அண்ணா. பேசிட்டு வரலாம். சரி அண்ணா, பேசிடலாம் அண்ணா. சரி, இப்போ போய் தூங்கு, மனசுல எதுவும் நினச்சிக்காத. நைட்டு சாப்பிட்றதுக்கு வா, ஓகே? நான் சமைச்சு வைக்கிறேன் எப்போதும் போல. சரி அண்ணா. ஸோ மகா வந்து அப்படியே மேலே போறா. அவன் வந்து ஸ்டாப் ஆயிடும். அண்ணா என் மேல கோவம் எதுவும். சங்குக்கு வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ மகாவும் அங்கேருந்து போயிடா. சங்குக்கு வந்து அப்படியே அங்கே கீழே உட்காந்துடுறான். அவன் வந்து அவன் தலையில இப்படி கை வைக்கிறான். என்ன பண்ணி தொலைச்சிட்டா அவன்? ஏன் இப்படி பண்ண? நான் யார்கிட்ட சொல்றது? சரி சங்கு, அழாது. இந்த நேரத்துல நீ அழக்கூடாது. அவளை நீ தான் தைரியம் பண்ணி வைக்கணும். சரி, பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா, மறக்க முடியாது தப்பு பண்ணிட்டா. பரவாயில்ல, இந்த தப்புக்கு நீ தான் பிராயச்சித்து பண்ணணும் சங்கு. இதுக்கு வேற வழியே இல்லை. ஸோ சங்குக்கு அப்படியே வந்து போயிடான் அவன் ரூமுக்கு. ஸோ அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துல ரொம்ப ப்ரோக் ஆகி உட்காந்துடுறாங்க அவங்க ரூம்ல. ஸோ அப்படியே காலையில ஆயிடுறது. இப்போ சங்குக்கு வந்து கீழே வரான். ஸோ வந்து பார்க்கலாம், மகா வந்து அங்கே உட்காந்துருக்கா. அண்ணா ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. டேப்லெட் போட்டியா?
போட்டேன் அண்ணா. சரி போ, கால் உட்கார், நான் வரேன். சரி அண்ணா. சும்மா வந்து அப்படியே காலில் உட்கார. ஸோ ஜங்குக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பா ஃபோட்டோ பார்க்குறாங்க. அம்மா, அப்பா, மகா இப்படி பெரிய தப்பு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சேன், ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. சரி பரவாயில்ல, என் குழந்தை தானே, என் குழந்தை தப்பு பண்ணா நான் தானே சரி பண்ணணும். நான் போய் பேசுகிறேன் அவங்க கிட்ட, கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கணும். அந்த நம்பிக்கையில தான் போனேன். என் கூட எப்போதுமே இருங்க. ஜங்குக்கு அப்படியே சொல்லிட்டு அவனும் காருக்கு வரான். ஸோ அவன் கார் டிரைவர் சீட்டில் உட்காரான். அப்படியே கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மகா வந்து எதுவுமே சொல்ல. ஜங்குக்கு வந்து மகாவை பார்க்கல சைடு ஐஸில், பட் அவனும் எதுவும் சொல்ல. அப்படியே கார் வந்து போயிருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் போகுது. இப்போ ஜங்குக்கு வந்து இன்னும் எந்த சைடில் போகணும், ஆனால் ஹைவே தாண்டி போகணும். சரி, ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து ஹைவே போகிறா. ஸோ அங்கே போய் ரொம்ப ஹைவேக்கு போகிறா. ஒரு மாதிரி போயிட்டே இருக்கா ரொம்ப தூரத்தில். அதுக்கப்புறம் ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணுறா. இந்த வீடா? ஆமாம் ஆமாம். ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்கலாம். அது வீடுன்னு எதுவும் சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய மேன்ஷன். ஜங்குக்கு வந்து கீழே இறங்குறா. இப்போ மகா வந்து இறங்கவே இல்லை. ஜங்குக்கு வந்து கீழே இறங்கு. சரி அண்ணா. ஸோ மகாவும் கீழே இறங்குறா ஸ்லோவா. இப்போ ஜங்குக்கு வந்து மகாவோட கை பிடிச்சிக்கிறான். கை பிடிச்சிட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போய் பார்க்குறான், யாருமே ஹாலில் இல்லை. இப்போ அவன் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மேடு வராங்க. ஷாரு சார், என்ன வேணும் உங்களுக்கு? இங்கே மேம் சார் யாராவது இருக்காங்களா? இந்த வீட்டோட ஓனர், நான் கொஞ்சம் பார்க்கணும். நாங்கள் கூப்பிடுறோம் சார். ஸோ அப்படியே அந்த அம்மாவும் வந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க போய் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அப்படியே 2 பேர் வராங்க. ஸோ அவங்க வந்து ஷாருங்க, நீங்கள் என்ன வேணும்? மேம், உங்கள் பையன் தானே விக்னேஷ்? ஆமாம், என் பையன் தான் விக்னேஷ், சொல்லுங்கள் என்னாச்சு? ஸோ அவன் வந்து சொல்கிறான், மேம் இவ என் தங்கச்சி மகா. ஓகே, என்ன வேணும்? ஏதாவது டொனேஷன் வாங்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை மேம், எங்களுக்கு டொனேஷன்லாம் எதுவும் வேண்டாம். அது வந்து உங்கள் பையனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஓகே. ஸோ அப்படியே வந்து அந்த அம்மாவும் வந்து விக்னேஷ் விக்னேஷ். ஸோ அப்படியே விக்னேஷ் வந்து கீழே வரான். அம்மா சொல்லு. ஸோ விக்னேஷ் வந்து மகா பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடும். என்னடி இங்கே திடீர்னு வந்திருக்க? ஸோ மகா வந்து சைடு ஐஸில் அண்ணாவை காட்டுறாங்க ஜங்குக்கு. ஸோ அவனும் புரிஞ்சுடான். ஸோ அவன் வந்து தயங்கி நிற்கிறான். ஹாய் அண்ணா. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவத்தில் பார்க்கணும். அவன் வந்து பக்கத்தில் வந்து விக்னேஷ் அப்படியே ஸ்லாப் பண்ணிடான். ஸோ விக்னேஷோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஷாக் ஆயிருங்க. யாருங்க நீங்க? என் வீட்லயே வந்து என் பையனே அடிச்சுட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? முதல்ல செக்யூரிட்டி கார்டு கூப்பிடணும். பேரு வீட்டு தெரியாதவங்க போய் வீட்டுல விட்டுருக்காங்க. யாரு நீங்க? ஸோ ஜங்குக்கு வந்து, உங்க பையன் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என் பையன் என்ன காரியம் பண்ணிருக்காங்க? என் பையனை அடிக்கிறீங்க? ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து, உங்க பையன் தங்கச்சிய பிரெக்னென்ட் ஆகி வச்சிருக்காங்க. இப்ப அவனோட குழந்தை உங்க வீட்டோட வாரிசு என் தங்கச்சி வயதுல வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு மேன் வந்து ஃபுட் ஸ்டெப்ல ரொம்ப ஃபாஸ்டா கேட்குது. அவன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வந்து வரான். ஸோ பக்கத்துல வந்து, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்னா, உங்க வீட்டு பையன் என் தங்கச்சியை பிரெக்னென்ட் ஆகி வச்சிருக்கான். அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கும் என் தங்கச்சிக்கு வேற யாரும் இல்லை. என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி கெட்டு போகிறது என்னால பார்க்க முடியல. என் தங்கச்சிக்கு உங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி வைங்க விக்னேஷா. அந்த மேன் வந்தா, இல்ல ஏதோ சின்ன ஜெர்ஸுங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக பேரு வீட்டு தெரியாதவங்கள போய் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல அவசியம் இல்லை. அதுவும் உங்க ஸ்டாண்டர்ட் என்ன ரொம்ப சீப்பா இருக்கீங்க. பேசுறது ரொம்ப லோ கிளாஸ் மாதிரி இருக்கு. உங்களோட வீட்டுல இருந்துலாம் பொண்ணு சீச்சி இருக்க முடியாது. ஜகுக்கு வந்து ரொம்ப கோவாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? என் தங்கச்சியை பாருங்க. உங்க வீட்டு பொண்ணுக்கு இதே நிலைமை வந்தா எப்படிங்க இருக்கும்? அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோவாது. என்ன சொன்னீங்க? அந்த பையன் வந்து அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறதோட ஜங்குக்கு அப்படியே கை பிடிச்சிடறான். இங்க பாருங்க, உங்ககிட்ட நாங்க சண்டை போறதுக்கு வரல. நீங்க யார்? முதல்ல சம்மந்தமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஷார்ட்ல என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நான் விக்னேஷோட அண்ணா. அப்ப நீங்க அண்ணா தானா? ஏங்க இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு அது இல்லை. ஏங்க உங்க தம்பி இப்படி பண்ணி வச்சிருக்கான். ஏங்க இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன? என்னங்க என் தங்கச்சி வாழ்க்கை என்னங்க ஆகுது? ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மேம் ப்ளீஸ் மேம், நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க மேம். நீங்க ஒரு பொண்ணு தானே, என் தங்கச்சியை புரிஞ்சுக்கோங்க மேம்.
ப்ளீஸ் மேம், நான் வேணா உங்க காலில் சங்கருக்கு வந்து அப்படியே காலில் வைய போறான். ஸோ இப்போ வந்து மகா வந்து அப்படியே கை பிடிச்சிடா. அண்ணா வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா, எனக்காக நீ போய் ஏன் அண்ணா இப்படி பண்ண? வேண்டாம் அண்ணா, எனக்காக நீ வேண்டாம் அண்ணா. ஸோ விக்னேஷ் வந்து அம்மா நான் தான்மா அவ்வளோ லவ் பண்ணேம்மா, அம்மா மன்னிச்சிடம்மா மன்னிச்சிடு. விக்னேஷ் அப்படி சொல்லிடுறான். என்னடா காரி பண்ணிட்டு வந்திருக்க? அப்படியே தியாங் வந்து பக்கத்துல வரான். விக்னேஷ் இவங்க சொல்றதுலாம் உண்மையா? ஆமா அண்ணா, மன்னிச்சிடு தியாங்கண்ணா, என்ன மன்னிச்சிடு. ஆமாடா அங்க நிக்கிறது தியாங் தான். ஸோ தியாங் வந்து என்ன சொல்றான்? ஆமா அண்ணா, அவ்வளோ ஆஃபீஸர் தான் நான் பார்த்தேன், ஏதோ தெரியாம. ஸோ தியாங் வந்து ஸ்லாப் பண்ணிடா அப்படியே விக்னேஷா. சீ, தெரியாம பண்ணதுக்கு இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணு தான் பண்ணணுமா? ஸோ ஜங்குக்கு இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடா. அங்க மகாவும் ரொம்ப ஷாக் ஆயிடா. கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டா பொண்ணு நீ பண்ண மாட்டா, உனக்கு அவ்வளோ அது இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிருக்கனால நீ பார்ல போய் கிளப்ல போய் 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 இவ கூட சீ. சரி ஏதாச்சும் நீ பண்ண சேஃப்டி யூஸ் பண்ணிருக்கலால. ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு நான் வந்து தியாங் அப்படியே பின்னாடி வந்து ஒரே ஸ்லாப் பண்ணிடா. தியாங் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடான். அவன் வந்து ஒரு கை வந்து அவனோட சீக்ஸ்ல வச்சுட்டு ஏன் மேல கை வைக்கிறீங்க? என்னங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா என்ன? என்னங்க பொண்ணுங்க போய் விலகு விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? தியாங் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்களோட அம்மா அப்பா கூட அவனை அடிச்சிருக்க மாட்டாங்க. தியாங் வந்து இன்னி வரைக்கும் என் அம்மா அப்பா ஒரு விரல் கூட மேல சுண்டு விரல் கூட பட்டிருக்காது. ஆனா நீ பேரு வீட்டு தெரியாது, நீலாம் போய் என்ன அடிக்கிறீல? இதோ இங்க பாரு, உன் தங்கச்சிக்கலாம் எங்க வீட்டு பையன் என் தம்பி எல்லாம் இந்த ஜன்மத்துல கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அதனால ஏதோ செட்டில்மெண்ட் வாங்கி அபார்ஷன் பண்ணிடு. ஜம்முக்கு வந்து எங்க இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு உயிரை கொலை பண்ணது பாவம் இல்ல? ஏங்க இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இங்க பாருங்க, அது என்ன வெளியிலயா வந்திருக்கு? அப்படிலாம் வெளில எதுவும் வராது, பூச்சி சைஸ்ல தானே இருக்கும், கொன்னுடுங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஓகே, எவ்வளவு செட்டில்மெண்ட் வேணும்? 1 crore, 5 crore, 10 crores இல்ல 100 crore வேணுமா? ஜம்முக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடான். இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் என் தங்கச்சிக்கு பத்தாதோ. ஓ அப்படி எவ்வளவு உங்களுக்கு வேணும்? நீங்களும் ஒரு அமௌண்ட் வேணா கொடுங்க, நான் வேணா ஒரு பிளாங்க் செக் தரட்டுமா? நீங்களும் அதுல அமௌண்ட் எழுதிக்கோங்க. ஜங்க கொண்டு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் உங்க சொத்து மொயின்னு கொடுத்தாலும் என் தங்கச்சியோட மனசு ஆறாது. ஏங்க இப்படி பண்ணீங்க? பிளீஸ்ங்க, உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க தம்பிய என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அது நான் செத்தாலும் நடக்காது. அது என் பொண்ணத்து மேல வேணா நீங்க நிறுத்தி காட்டுங்க. அங்க வந்து மகா ரொம்ப ஷாக் ஆயிடான். அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அண்ணா அவங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்னையும் உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சீங்களே, ஏத்திக்கோங்க ப்ளீஸ் அண்ணா, மன்னிச்சிருங்க அண்ணா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அண்ணா, இப்படி எல்லாம் பேசாதீங்க, அண்ணா ரொம்ப கஷ்டப்படுவான். சரி அவங்க பார்த்து ஏச்சி நீலா என்ன டச் பண்ண வராத, லோ கிளாஸ் பீப்புள் நீங்களா வந்து என் பக்கத்துலயே வந்து நிக்கிறதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ளீஸ்க்கா இந்த கல்யாணம் நீங்க பண்ணி வச்சுதான் ஆகணும். நான் இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கேன், இதை பத்தி நீங்க யோசிக்கணும், இதை பத்தி நீங்க யோசிச்சுதான் ஆகணும். அப்படி நீங்க உங்க தம்பிக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சு காட்டுவேன். வந்து ஓ என்கிட்ட சவாலா? சரி நாங்க அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்? சரி உங்க தங்கச்சிக்கு எதெல்லாம் நீங்க போட முடியும்? நாங்க கேட்கற எல்லாமே உங்களால போட முடியுமா? வந்து முடியும். ஓ உங்க தங்கச்சிக்கு எவ்வளவு வேணாலும் கேட்போம், நாங்க கொடுக்க முடியுமா? முடியும். எங்க தங்கச்சிக்கு 100 பவுண்ட் நீங்க போடணும், போட முடியுமா? சங்கு வந்து 2 minutes சைலண்ட் ஆயிடும். என்னால முடியும், என்னால முடியும், தங்கச்சிக்காக என்னால முடியும். ஓ அப்படியா, சரி சரி 2 நாள் கழிச்சு நாங்களே கூப்பிடுறோம். ரிசப்ஷன் எப்ப, நிச்சயதார்த்தம் எப்ப, கல்யாணம் எப்ப, என்னென்ன செலவு உங்களுக்கு எல்லாமே நாங்க டீட்டெயிலா சொல்றோம், வந்து பண்றீங்களா? ஸோ ஜங்குக்கு வந்து தலை ஆட்டுறான், அவனால எதுவும் பண்ண முடியல. சரி உங்க தங்கச்சிக்கு 100 பவுண்ட் ரெடியா இருக்கணும், அதுவும் இல்லாம கையில வந்து ஒரு 50 lakhs நீங்க கொடுக்கணும் வித் மணி அண்ட் 50 பவுண்ட். ஸோ அவங்க அப்படி சொல்றான். ஸோ சங்குக்கு வந்து சரிங்க எல்லாம் நாங்க ரெடி பண்ணிடுறோம்.
சரி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு சேர வேண்டிய சீரீஸ் எல்லாமே நீங்க பண்ணணும். மோதிரம், செயின், பிரேஸ்லெட்டு, எல்லாமே ரிங்கு, எல்லாமே நீங்க போடணும். சரி, நாங்க போட்டுறோம். அதுவும் 18 கேரட் கோல்டு கிடையாது, 22 கேரட் கோல்டு இருக்கணும், இல்லைன்னா 24 கேரட் கோல்டு இருக்கணும். ஜோக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடும். சரி, நாங்க பண்றோம். சரி, இப்ப நீங்க கிளம்பலாம். யூ மே கோ. ஸோ ஜோக்கு வந்து அப்படியே அவனோட தங்கச்சி வந்து அழிச்சுன்னு வந்து வெளில வந்துடுறான். இப்போ தேவங்க சைட் பார்த்தோன்னா தேவங்களப்பா வந்து தேவங்க ஷனப்பா ஷேண்டா இப்படி பேசினா இதுல நம்ம வீட்டு பையன் மேல கூட தப்பு தானே, விக்னேஷ் மேல தப்பு. நம்ம கொஞ்சம் இறங்கி தானே போகணும். ஷேனை இவ்வளோ பேசினேன், அவங்களால இவ்வளோ போட முடியுமா? 100 பவுண்ட் கேட்டிருக்க, 50 லட்சம் ரூபாய் கேட்டிருக்க, அதுவும் இல்லாம விக்னேஷ்க்கு செயின் பிரேஸ்லெட் எல்லாம் கேட்டிருக்க. ஷேனா இப்படி எல்லாம் பண்ண? இங்க பாருங்கப்பா, இதுதானே முறை. ஷேனா கல்யாணம் மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டா கல்யாணம் அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருமா? இந்த மாதிரி லோ கிளாஸ் உள்ள பொண்ணுங்கள் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவளாவே விக்னேஷை வந்து மயக்கிருப்பா, இவளாவே வந்து லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பா. அதுவும் இல்லாம இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு, நம்மளோட சொத்து வாங்கறதுக்கு வந்திருப்பா. விக்னேஷ் இதெல்லாம் கேட்டுட்டு, இல்ல அண்ணா, நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு அண்ணா. மகா வந்து அந்த மாதிரி பொண்ணு இல்ல அண்ணா, ப்ளீஸ் நான் அந்த மாதிரி நினைக்காதீங்க. உன்கிட்ட யாராவது கேட்டாங்களே என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுற பேச்சு படிச்சுப்போ. விக்னேஷ் அங்கேருந்து போயிடா. இப்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கான். பாக்குறேன்டா, ஒரு நாளைக்கு எப்படி இவ்வளோ பணமும் இவ்வளோ நகையும் போட முடியும்? இதுலேருந்து 1 பவுண்ட் 1 ரூபா கம்மி ஆகட்டும், ஒன்னு அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இந்த கல்யாணமே நடக்காது. பாக்குற எண்ணெய் அடிச்சிட்டீல, இந்த அடிக்கு நீ ஒவ்வொரு பதில் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு வாட்டி நீ நினைக்கணும், ஷேண்டா என் மேல கை வச்சோம், தெரியாத தனமா தப்பான ஆள் மேல கை வச்சுட்டு நீ பதில் சொல்லி ஆகணும். சரி, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நம்ம அடுத்த சைட் பார்த்தோம்னா, அண்ணா என்ன மகா, என்ன அண்ணா, நம்ம என்னன்னா இவ்வளோ பண்ணத்துக்கும் இவ்வளோ நகைக்கும் எங்க நான் போவோம்? அதுவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. இவ்வளோ செலவு சொல்லிட்டாங்களே, அதுவும் இல்லாம அவங்களே கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க 2 நாள். அண்ணா ரொம்ப பயமா இருக்குண்ணா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா அண்ணா, மன்னிச்சிட அண்ணா, நான் எங்கேயாவது செத்துட்டுமா? மகா, இந்த மாதிரி பேசாதான்னு உங்ககிட்ட இவ்வளோ வாட்டி சொல்லுறது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா தெரியாதா? சேர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இங்க பாரு, நான் தலை அடமான வச்சாச்சும் இந்த கல்யாணம் நடத்தி காட்டுறேன். நான் செத்தா கூட இந்த கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வச்சு காட்டுறேன், இது சத்தியம். அப்படியே ஜங்குக்கு வந்து மகாவோட கை பிடிச்சு சத்தியம் பண்ணிடா, ப்ராமிஸ் பண்ணிடா. மகா வந்து பார்த்துருக்கா. அண்ணா, நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் தரேன் அண்ணா, மன்னிச்சிடண்ணா. மகா எதுவும் யோசிக்காதவா, வீட்டுக்கு போகலாம். சரி அண்ணா. அப்படியே இவங்க 2 பேரும் காலில் உட்காராங்க. அப்படியே வீட்டுக்கு போயிடாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 நாள் ஆயிடுது. ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கா. ஸோ அவன்கிட்ட ஒருத்த வந்துட்டு, தேவம் ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்கா? இங்கே பாரு சுகா, என்கிட்ட எதுவும் கேட்காத. உன்கிட்ட கேட்காம நீ தானே டென்ஷனாக இருக்க, சொல்லு ஏன் டென்ஷனாக இருக்க? வேற டென்ஷனாக இருக்காம வேற என்ன பண்ண சொல்ற, நீயே சொல்லு. என் தம்பி ஏதோ சீப்பான பொண்ணுகிட்ட போய் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கு. என்ன சொல்ல வர, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல. அது என் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான். சரி, லவ் பண்றா, அதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல, அவன் லவ் பண்ணா மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படியாவது நானே பிரேக்கப் பண்ணி அவங்கள பிடிச்சு விட்டுக்கலாம். ஆனா இப்ப அவன் அந்த பொண்ணை வந்து பிரெக்னென்ட் ஆகி வச்சிருக்கான். ஏன்னா ஆமா, சரி, அவன் இந்த காரியமாச்சும் பண்ணிருக்காள். சரி, வேற ஏதாவது நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஹை கிளாஸ் பொண்ணை பண்ணிருந்தா நானே அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிப்பேன். ஆனா அவன் போய் சாக்கடையில போய் வீழ்ந்திருக்கான். என்ன சொல்ல வர? ஆமா, அவன் வந்து சீப்பா லோ கிளாஸ்ல இருக்கிற பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கா. அதுவும் அவங்களுக்கு பெருசா ஃபேமிலில ஒன்றும் இல்லை. நான் விசாரிச்சு பார்த்தேன், ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கான். அம்மா அப்பால எப்பயோ செத்து போயிட்டாங்க. ஏன்டா இப்படி சொல்ற? பாவம், ஒரே பொண்ணு, அவங்களுக்கு அண்ணா மட்டும்தான் இருக்கா. நீ தானே இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பாரு சுகா, இந்த மாதிரி பேசணும்னு வந்தீங்கன்னா ப்ளீஸ் என்கிட்ட பேசாத. உனக்கு தெரியாது, நமக்குன்னு ஒரு ஹை கிளாஸ், நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், எதுக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்? நீ தம்பிக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால தானே. இந்த மாதிரி பொண்ணுங்க பத்தி உனக்கு தெரியாது சுகா. இவங்களாம் என்ன மாதிரி பொண்ணுங்க தெரியுமா? முதல்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க, திரும்ப நம்மளோட சொத்துல வாங்கிப்பாங்க, திரும்ப நம்மளே பிரிச்சு விட்டுப்பாங்க. முடிஞ்சா நம்ம சாப்பிட சாப்பாடுல அவங்களே வந்து பாய்சனை கலந்து வச்சு விடுவாங்க. ஏன்னா ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி நினைக்கிறியா என்ன? எனக்கு தெரியாது அவன் என்ன மாதிரி, ஆனா எனக்கு அவ்வளவு பிடிக்கல சுத்தமா. இங்க பாரு, உனக்கு நல்ல ஃப்ரெண்டா நான் சொல்றேன், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் பண்ணி வச்சிரு.
சரி, நீ சொல்ற மாதிரி அந்த வழிக்கே வர, நான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனா நான் சொல்ற கண்டிஷன்க்குலாம் அவங்க ஒத்துக்கணும். என்ன கண்டிஷன் நீ சொன்ன? பெருசா ஒன்றும் இல்லை, அவங்க சீப்பான ஃபேமிலி. அதுக்காக ஒரு 50 லட்சம் ரூபா மணி கேட்டேன். அண்ட் ஒரு 100 பவுன் நகை கேட்டேன். ஏன்னா 100 பவுன் நகையா? அதுவும் 50 லட்சம் ரூபா மணியா? கைக்கா? ஆமா. ஏன் இது கூட பண்ண முடியாதா என்ன? ஒரே தங்கம் ஒரே தங்கன்னு சொல்லி அழுறானு அவனோட அண்ணன். ஏன் இது கூட பண்ண மாட்டானா என்ன? இதெல்லாம் உனக்கே டூ மச்சா இல்ல? அவங்க ஃபேமிலியை நினைச்சு பாரு. அவங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, அவன் அண்ணா என்னடா பண்ணுவான்? எங்க பாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவன் இன்னும் பெருசா என்கிட்ட வந்து சொன்னான், இல்ல இந்த கல்யாணம் நானே பாத்துக்கிறேன், நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் அவன் பண்ற திமிருக்கு அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும். அவன் 50 லட்சம் ரூபா மணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் 100 பவுன் நகை கொடுக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் இருக்கும். இல்லைன்னா அவங்க 2 பேருக்கும் கருமாதி மட்டும்தான் நடக்கும். தேவன் ஷேண்டா இந்த மாதிரி பேசுற? இங்க பாரு சுகா, இல்ல நீ தலையிடாத. இங்க பாரு, இதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடி. என்ன பண்ணமோ எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய் பொத்திடு. தேவன் ஷேண்டா இந்த மாதிரி பண்ற? சுகா ப்ளீஸ். சுகா வந்து அங்கேருந்து போயிடும். தேவன் வந்து யோசிச்சுருக்க, சேண்டா சென்னை கை நீட்டு அடிச்சில, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இப்ப அடுத்த சைட் காட்டுறாங்க. அடுத்த சைட் வந்து மகா வந்து பீச்ல உட்காந்துருக்கா. ஸோ அங்க வந்து விக்னேஸ்வரா. மகா வா விக்னேஷ். என்ன மகா எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னா எனக்கே தெரியல நான் எப்படி இருக்கேன். சரி நீ எப்படி இருக்க? உன்னை விட்டு பிரிஞ்சு நான் நன்னாவே இல்லைம்மா. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலம்மா. சுத்தமா நான் என்ன பண்ணது எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. என்ன மன்னிச்சிடுமா. என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம். விக்னேஷ், இதுல ஓ தப்பு மட்டும் இல்ல, இதுக்கு நானும் தானே சம்மதிச்சேன். இதுல ஏன் தப்பு தான். ஆனா என்னால் என் அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா விக்னேஷ். என்ன சொல்றமா? ஆமா, என் அண்ணா கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். அவனை இந்த மாதிரி நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை விக்னேஷ். அதுவும் இல்லாம அவன் பண்ற வேலையும் அவன் பண்ணிட்டு இருக்கான். நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டிருக்கான் இந்த கல்யாணம் இருக்கணும். நான் என்ன பண்றது விக்னேஷ்? இங்க பாருமா, அவன்கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்ல, ப்ளீஸ் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வரலாம். நான் என் வீட்டுல அழிச்சுன்னு போறேன். அதுக்கப்புறம் என் அண்ணானால ஒன்றும் பண்ண முடியாது. நிஜமாவா? ஆமா, இதனால உன் அண்ணாவுக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? இதுதான் எனக்கும் பெஸ்டா தெரியுது. சரி, நான் பண்ணிக்கிறேன். முதல்ல எனக்கு இது தப்பாதான் தெரிஞ்சது. பட் என் அண்ணா படுற கஷ்டத்துக்குலாம் என்னால சுத்தமா பார்க்க முடியல. நான் ஓடி போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு பண்ணிக்கலாமா? ஆமா, இன்னைக்கு நைட்டே பண்ணிக்கலாமா? இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு 12 மணிக்கு வரேன் உன் வீட்டுல. ஓகே, வீட்டுக்கு வெளியில இருக்கேன். ஓகே, நீ எப்படியாவது வீட்டுக்கு வெளில வந்துடு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே சரி. சரி விக்னேஷ், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருமா, இதுல நீ பயப்படாத. இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், பட் நம்ம பண்ணிதான் ஆகணும். சரி விக்னேஷ். சரிம்மா, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பண்ண முடியும். சரி விக்னேஷ், பார்த்து ஜாக்கிரதா போயிட்டு வா. ஓகே மகா, லவ் யூ. ஓகே விக்னேஷ். ஸோ அப்படியே விக்னேஷ் அங்கேருந்து போயிடா. ஸோ மகாவும் வந்து வீட்டுக்கு வந்துடா அப்படியே. ஸோ இப்போ அவள் வீட்டுக்கு வரா. ஸோ அவள் பார்க்குறா சங்குக்கு வந்து அங்கே இல்லை. ஸோ அப்படியே அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நைட்டு ஆயிடுறது. நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுறது. இப்போ சங்குக்கு வந்து மெதுவாக வரான். அவனோட கை ஃபுல்லாக காயமாக இருக்கு. இப்போ மகா வந்து பார்க்குறா. அண்ணா என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை இல்லை மகா, ஒன்றும் இல்லைம்மா. அது வந்து நான் வர வழியில வந்து நான் வீழ்ந்துட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத. ஏன்னா என்கிட்ட போய் சொல்ற, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்கு. எனக்கு என்ன தெரியாத என்ன? நானே பார்த்தேன்னா ஏன்னா இந்த மாதிரி பண்ண பரவாயில்ல அண்ணா. நான் வேணா இந்த குழந்தைய அபோர்ஷன் பண்ணிடுமா? மகா, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ளீஸ் இதை பத்தி நீ பேசாத. ஒரு உயிரை கொலை பண்றது நம்ம கையில இல்லம்மா. அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸும் இல்லை. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நீ தப்பு பண்ணதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன யோசிச்சாலும் இல்ல, இந்த மாதிரி பண்ணாலும் எந்த யூஸும் இல்ல. இதுக்கப்புறம் கஷ்டப்பட போது நீ மட்டும்தான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஆனா என்னால இந்த மாதிரி ஒண்ணு கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல அண்ணா. இங்க பாருமா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு அண்ணா உயிரோட இருக்கான். அவன் சொல்ற மாதிரியே உனக்கு ஒரு 100 பவுன் நகை, ஒரு 50 லட்சம் ரூபாய் மணி எப்படியாவது போட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவ்வளோதான் நான் கேட்பேன். சரி அண்ணா. ஸோ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போயிடான். மகா, ஷனா அண்ணா சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. சரி டேப்லெட் போட்டியா? போட்டேண்ணா. சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே சரி, நான் உன்னை காலையில வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே போயிடான். இப்போ மகா வந்து யோசிச்சுருக்கா. இல்லை, அண்ணா கஷ்டப்படுறது என்னால் சுத்தமாக பார்க்க முடியல. நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் எனக்கும் நல்லதும் அண்ணாக்கும் நல்லதுன்னு நான் இருக்கேன்.
அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு 12 மணி ஆகுது. மகா வந்து அவளோட ரூம்ல இருந்து வெளில வரா. ஸோ வந்து அப்படியே ஃபோன் பண்றா. ஸோ விக்னேஷ் வந்து சொல்லுமா எங்க இருக்கா? நான் வெளில வந்துட்டேன், நீ எங்க இருக்கா? நானும் வந்துன்னு தான் இருக்கேன். சரி சரி. ஸோ அப்படியே உங்க 2 பேரும் ஃபோன் கட் பண்ணாங்க. ஸோ இப்போ மகா வந்து வீட்டுக்கு வெளில வரா. ஸோ வந்து விக்னேஷ் வாங்க, இங்க வா. ஸோ மகா வந்து அப்படியே போறா. விக்னேஷ் எப்படி இருக்கா? ஓகே ஓகே வா, டக்குன்னு வா, நம்மளுக்கு நேரம் இல்லை. ஓகே. ஸோ அப்படியே மகா வந்து விக்னேஷோட பைக்ல உட்காந்துக்கிறா. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் வந்து போறாங்க கோவிலுக்கு. ஸோ அப்படியே கோவில் போனதுக்கு அப்புறம் கோவிலே வந்து ஃபுல்லா இருட்டாதான் இருக்கு. ஆனா அங்க ஒரு சாமியார் மட்டும் இருக்காங்க. ஏப்பா, இந்த கல்யாணம் நைட்டு பண்ணு, உங்களுக்கு சரி பண்ணுதா என்ன? இங்க பாருங்க, உங்களுக்கு தான் காசு கொடுத்தாச்சுல, சின்ன வேலை சொல்லிட்டோமா, அந்த வேலை மட்டும் பண்ணுங்க. சரிப்பா கோச்சுக்காத. ஸோ அப்படியே அந்த சாமியார் வந்து மந்திர ஸ்டார்ட் பண்றா. ஸோ அப்படியே விக்னேஷ் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே சரிப்பா தாலி எடுத்து கட்டு. ஸோ விக்னேஷ் வந்து அப்படியே அந்த தாலி எடுத்து வந்து மகா கயிற்றுல வந்து கட்டுறதுக்கு போறான். தாலி வந்து மகா கயிற்றுல வந்து இருக்கு. இப்போ உடனே ஒரு கை வருது பின்னாடில இருந்து. அந்த தாலியை வந்து எடுத்துட்டு அப்படியே தூக்கி போடுறது. விக்னேஷ் வந்து அப்படியே ஷாக்கா பாக்குறான், மகாவும் ஷாக்கா பாக்குறா. ஸோ விக்னேஷ் அப்படி பார்க்கும்போது அண்ணா நீயா? ஸோ அங்க தேவன் வந்து பலான்னு ஒரு அப்படியே அடிக்கிறா விக்னேஷா. ஸோ விக்னேஷ் வந்து அப்படியே அண்ணா சீ வாய் முடு. அண்ணாவா? அண்ணா என்னடா காரியம் பண்ணுங்க? இந்த பொண்ணுதான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பேசியாச்சுல இந்த பொண்ணோட அண்ணா கிட்ட, என்ன இந்த மாதிரி காரியம் பண்ணுங்க? சீ நீலா ஒரு பொண்ணா? சாரி அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உன் வாயினால என் அண்ணால கூப்பிடவே கூடாது. ஏன்னா உன் அண்ணா இந்த மாதிரி வேலை பண்ணணும்னு சொல்லி அமிச்சானா? சொல்லு. ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கு வெக்கமா இல்ல? சீ. சத்யாங்க வந்து அப்படியே ரொம்ப காய்ச்சி முச்சுன்னு கத்துன்னு இருக்கா. ஸோ விக்னேஷ் வந்து அண்ணா நீங்க எப்படி அண்ணா இங்க, உங்களுக்கு எப்படி என் பிளான் தெரியும்? சீ உன்ன மாதிரி என்ன நினைச்சிருக்கேன். உன் பிளான்ல எதுவும் எனக்கு தெரியாது. ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு ஓவர் ஒர்க்கா இருந்தது, அதான் லேட்டா வந்து இந்த வழியில வந்து பார்த்தா 2 பேர் நிக்கிறாங்க. என்ன 2 பேர் வந்து கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம பக்கத்துல வந்து பார்த்தா நீ இருக்க. சீ சாரி அண்ணா, என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல. என்னடா உனக்கு வழி தெரியல? அதான் இவளோட அண்ணா கிட்ட பேசியாச்சுல. நீலா ஒரு பொண்ணா? இல்ல நிஜமாவே நீலா ஒரு பொண்ணா? உனக்கு வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? என்ன மாதிரி நீ பொண்ணு இந்த மாதிரிதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்களும் அண்ணாவும்? மகா வந்து அண்ணா போதும் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. அண்ணா நான் அந்த மாதிரி பொண்ணுல. அண்ணா அண்ணா பத்தி ஒரு வார்த்தை சொல்லாதுங்க. அவனா தங்கம் நிஜமாவே. அவனுக்குலாம் இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு கூட தெரியாது. போது நீ உன் அண்ணா புராடத்தை நிறுத்தடி. உன் அண்ணா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருப்பான் அவன் தான். இந்த மாதிரி பண்ணு, அப்பதான் உன் அண்ணாக்கு செலவு இருக்காதுன்னு சொல்லி பண்ண வச்சிருப்பா. நீ என்ன ரொம்ப நாடகம் ஆயிட்டு இருக்க? இங்க பாருங்க அண்ணா, நிஜமாவே எங்க அண்ணா அந்த மாதிரி இல்ல. நீங்க எங்க அண்ணாவை ரொம்ப தப்பா நினைச்சிருக்கீங்க. அவன் நிஜமாவே தங்கும் அண்ணா. அண்ணா நிஜமாவே சொல்றேன் அண்ணா, ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்கும் அண்ணா பத்தி, அந்த நாள் நீங்க வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க அண்ணா. சோ அப்படியே மகா அங்க இருந்து வந்து சொல்லிட்டு வந்து போயிடா. சோ விக்னேஷ் வந்து ஐதுன்னு இருக்கான். அண்ணா இப்படி பண்றீங்க, நீங்களும் எங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்க. சரி நாங்களாச்சும் பண்றோம், அதுவும் எங்களை பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கீங்களே. அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணு? நான் செத்துட்டுமா எங்கேயாவது? சத்யா வந்து அப்படியே விக்னேஷ் ரொம்ப பேசிட்டு இருக்க. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வா வீட்டுக்கு நீ என் கூட. அண்ணா வா. அப்படியே தேவாங்க வந்து விக்னேஷ் கை பிடிச்சிட்டு ஐச்சின்னு போயிடான் அவனோட வீட்டுக்கு. அப்படியே காலையில ஆகுறது. இப்ப ஜங்குக்கு வந்து அவனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வெளியில வந்து. பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட போன் அடிக்கிறது. அவன் வந்து ஹலோ. உனக்குலாம் வெக்கமா வேலை தூ. ஹலோ யார் பேசுறீங்க? இப்ப கூட உனக்கு குரல் தெரியலையா என்ன? நீயா? ஆமாடா ஆமா நானேடா. என்ன மாதிரிடா அண்ணா நீ? உன் தங்கச்சிக்கு நீதான் இந்த மாதிரி பிளான் கொடுப்பியோ? என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன் அப்படி? நீ என்ன பண்ணன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. உன் தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா? தேவ் வந்து அப்படியே நடந்த விஷயம் எல்லாம் சொல்றான். ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இங்க பாருங்க தேவ், நான் வந்து இதெல்லாம் பண்ணல நிஜமாவே. இந்த மாதிரி அவ பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்க. இதுல உங்க தம்பிதான் ஏதாவது சொல்லிப்பான். என் தங்கச்சி எல்லாம் ரொம்ப இன்னோசென்ட். உன் தங்கச்சி இன்னோசென்டா? சீ உன் தங்கச்சியில இன்னோசென்டா கிடையாது. என்ன மாதிரிடா தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்க? இந்த மாதிரி வேலை பண்ணதுக்கு தான் வளர்த்து வச்சியா? ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவது. இங்க பாருங்க தேவ், நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட லிமிட்டை நீங்க ரொம்ப கிராஸ் பண்ணிருக்கீங்க. சரி என் தங்கச்சியும் தப்பு பண்ணிருக்கா, நான் ஒத்துக்கிறேன். அதான் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா இல்ல, அதுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு வாயமுடு, ரொம்ப பேசிட்டு இருக்க. நீயாவே பேசிட்டு இருக்க. நீயாவே ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னும் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணா இல்ல நீங்க தான் இந்த மாதிரி பிளான் சொல்லி பண்ண வச்சேன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அப்படித்தான் சொல்லி கால் கட் பண்ணிடா. சங்குக்கு வந்து அவனோட தலையில இப்படி அடிச்சுக்கலாம். தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளோ?
கொஞ்சம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. ஏமா இப்படி பண்றேம்மா, நான் தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அங்கேருந்து வந்து போயிடுறான். ஸோ அப்படியே 2 நாள் போகுது. மகா வந்து ஓயாம வாந்தி எடுத்துட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து மகா என்னம்மா ரொம்ப வாந்தி வருதான்? ஆமா அண்ணா, எதுவுமே சாப்பிடவே முடியல அண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி மகா சரி, நான் காசு சேர்த்து வச்சுட்டேன் மகா. என்ன நான் சொல்றேன்? ஆமா, ஒரு 50 லட்சம் ரூபாய் ரெடி ஆயிடுது அண்ணா. ஏது அண்ணா அவ்வளோ பணம்? எப்படி அண்ணா இவ்வளோ சீக்கிரம் நீ ரெடி பண்ண? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கேட்டேன், அதுக்கப்புறம் பக்கத்துல எல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ற ஒர்க்கு எல்லாத்துலேருந்தும் 50 லட்சம் ரூபாய் ரெடி ஆயிடுது. அண்ட் நகைக்கு கூட நான் ஒரு சில நகை வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் நகை தான் பாக்கியா இருக்கு. நம்ம கல்யாண வேலை ஸ்டார்ட் பண்ணா எப்படியாவது கல்யாணம் முடிச்சிடலாம். ஸோ அப்படியே மகா வந்து ஓகே அண்ணா, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்படியே மகா வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து என்னம்மா என்ன யோசிச்சுன்னு இருக்கோம்? ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் தலை வலிக்குது, நான் ரூம்ல போய் படுத்துக்கட்டுமா? சரிம்மா படுத்துக்கோ. ஓகே. ஸோ மகா வந்து அப்படியே ரூமுக்கு போறா. இப்போ அவள் ரூமுக்கு போகணுன்னு கேட்டை லாக் பண்றா. அவள் வந்து பெட்ல உட்காரா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறா. என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியல. சாரி, என்ன ரொம்ப பெரிய தப்பு இன்னும் பண்ணிட்டேன். உங்களுக்கு மேலேயும் மேலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், என்னை மன்னிச்சிடாண்ணா. ஸோ மகா வந்து அப்படியே அவ கயிற்றுலேருந்து ஒரு கயிறு இருக்கிறா. அது வேற ஒன்றும் இல்லை, மஞ்சள் கயிறு தான், தாலி கயிறு. ஸோ இருக்கிறா. ஸோ அப்படியே அவள் 2 நாளுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அவள் யோசிச்சு பார்க்கறா. ஸோ இப்போ ஒரு நைட் இருக்கும். ஸோ நைட்டு வந்து மகா வந்து அவளோட ரூம்ல படுத்துட்டு இருப்பா. ஸோ அவளோட ஜன்னலை வந்து யாரோ வர மாதிரி இருக்கு. ஸோ மகா வந்து பார்க்கறா, ஷாரு. ஸோ அப்படியே ஜன்னல் வந்து தட்டின்னு இருக்காங்க. ஸோ மகா வந்து மெதுவாக திறக்கிறா. விக்னேஷ் நீயா? ஆமாம்மா, நான் தான், கொஞ்சம் கை கொடு. சரி, நீ எப்படிடா என் வீட்டுக்கு, அதுவும் முன்னாடிலேருந்து வராம ஏன்டா ஜன்னல்லேருந்து வர ஏன் ரூமுக்கு? இங்க பாருமா, பேசுறதுக்கு டைம் இல்லை. ஐ எம் ரியலி சாரி. என்ன சாரி? ஸோ அப்படியே விக்னேஷ் வந்து டக்குன்னு மஞ்சள் கயிறு வந்து மகா கயிற்றுல கத்திடுறான். 3 முடிச்சு போட்டுறா. மகா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடா. ஸோ விக்னேஷ் வந்து பலான்னு அடிக்கிற. ஏன்னா இந்த மாதிரி பண்ண விக்னேஷ்? என்னடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க? ஏன்னா இந்த மாதிரி பண்ண? சாரி மகா, நீ என்ன எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. உன் அண்ணானாலையும் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியலன்னு எனக்கு தோணுது, அதான் நான் பண்ணிட்டேன். விக்னேஷ் ஏன்டா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க? கொஞ்சமாச்சு ஏன்டா உங்ககிட்ட பேஷன்ஸே இல்லை? அண்ணா கிட்ட நான் என்னதான் சொல்றது? இங்க பாருமா, ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நானும் நீயும் எங்கேயாவது தனியா போய் நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோன்னா உன் அண்ணா கிட்ட நானே வந்து பேசுறேன். உன் அண்ணா கிட்டயும் என் அண்ணா கிட்டயும் வந்து பேசிட்டு எப்படியாவது சமாதானம் பண்ணிக்கலாம். சும்மா வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணா வந்து விக்னேஷ் கிட்ட பேசவே இல்லை. இங்க பாருமா, எனக்கு தெரியும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயும் ஓயாம வாந்தி எடுத்துட்டே இருக்க, நம்ம குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு விக்னேஷ், இப்ப நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் ஆகாது. நீ என்ன ஏமாத்திட்டடா, நிஜமாவே ஏமாத்திட்ட. நான் முதல்ல உன்கிட்ட ஏமாறினேன், அதுக்கப்புறம் நீ இப்ப என்கிட்ட ஏமாத்திட்டீல. போடா, என்ன நீ உயிரோட கொண்டுட்டடா. உன் மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை கூட இப்ப போயிடுதுடா. மகா ப்ளீஸ் மகா, இந்த மாதிரி பேசாதம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு. எனக்கு வேற வழி எதுவுமே தெரியலமா, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி மகா, என்னை மன்னிச்சிடு. ஆனா மகா எதுவுமே பேசவே இல்லை. ப்ளீஸ் விக்னேஷ் போயிடு. இங்க பாருமா, இப்ப நான் கிளம்புறேன், ஆனா கொஞ்சம் யோசிச்சு நல்லா பதிலா சொல்லு. ஆனா மகா எதுவுமே சொல்ல. ஸோ விக்னேஷ் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடான். ஜன்னல்ல இருந்தே குதிச்சுனா அவன். ஸோ அப்படியே அவன் அங்கேருந்து போயிடான். ஸோ இப்ப மகா வந்து ரொம்ப இதுதான், என்ன சொல்லுவேன் அண்ணா கிட்ட, இப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு. ஸோ அவளோட கழுத்தோட தாலி பாக்குறா. ஸோ உடனே அது வந்து அவன் மடிச்சு வச்சிடறான். இல்ல, இது அண்ணாவுக்கு தெரியவே கூடாது, ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ இதுல தான் மகா இப்ப யோசிச்சுட்டு இருப்பான். அவளோட தாலியை பார்த்துட்டு இப்ப கீழேன்னு வந்து ரொம்ப சத்தம் வருது. ஸோ மகா வந்து கீழே போறா. அவ அங்க பாக்குற தேவாங் வந்து நின்னுக்கா. அண்ணா நீங்களா? ஸோ பக்கத்துல விக்னேஷ் நின்றுருக்கான். சீ, உன் வாயனால அண்ணான்னு சொல்லாத. செங்கடியும் அண்ணா? என்ன அண்ணா, என்னாச்சு? அண்ணா எங்க? உள்ள இருக்க ரூம்ல, போய் கூப்பிடு. இல்ல நீ கூப்பிடாத, நானே போய் கூப்பிடுற. அந்த மோரக்கட்ட மூஞ்சிய நானே போய் கூப்பிடுற. நீ கீழே எது கொஞ்சம். அவனோட ரூம் எங்க சொல்லு. அண்ணா அவரோட ரூம் வந்து அந்த லெஃப்ட் சைட்ல. ஸோ தேவன் வந்து ரொம்ப கோவத்துல போறான். ஸோ தேவன் வந்து ரூமை வந்து நாக் பண்றா. ஸோ அவன் வந்து பாக்குற ரூம் வந்து தொண்டுக்கு. அவன் வந்து உள்ள போறான். ஜங்குக் ஜங்குக். ஸோ ஜங்குக் வந்து அப்படியே பாத்ரூம்ல இருந்து வெளில வரான். அவன் வந்து டவலோடு நின்று இருக்கான். ஸோ வந்து பாக்குறா, தேவன்
நீயா? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு எனக்கு? ஸோ தேங் வந்து அப்படியே ஜங்குக்கோட பக்கத்துல இருந்து ஜங்குக்கு வந்து வால்ல அப்படியே ரொம்ப கோவத்துல வந்து தள்ளி விட்டுறா. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து வால்ல நின்றுக்கா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? உன் தங்கச்சி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணிருக்கா? ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? முதல்ல உன் தங்கச்சி என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன? ஆமாடா மடையா, உன் தங்கச்சி என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஸோ வந்து தேங்க தள்ளி விட்டுறா. ஸோ தேங்க வந்து டக்குன்னு போய் பெட்ல விழுந்துடா. ஆ மூதேவி, என்ன தள்ளி விட்டுருக்க? ஆனா ஜங்குக்கு எதுவுமே சொல்ல அந்த டவலோட அவன் கீழே வந்து போறான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து கீழே போய், மகா தேங் சொல்றதுல உண்மையா? சென்னா சென்ன சொன்னா எனக்கு எதுவுமே புரியலையே. மகா தேங் சொல்றது உண்மையா? சென்னா சொல்றீங்க? ஸோ விக்னேஷ் வந்து, ஆமா என் அண்ணா சொல்றது உண்மைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? நாங்க 2 பேரும் மேஜர். ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். எனக்கு தப்பா என்ன? உங்களை நம்பிலாம் நாங்க சும்மா இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நாங்க சும்மா இருந்தாலும் மகார வயசுல இருக்கிற குழந்தை சும்மா இருக்காது. ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவ பக்கத்துல வந்து விக்னேஷ் வந்து பலான ஒரு அடி வச்சுறான். ஸோ தேங் வந்து இதெல்லாம் மேல இருந்து பாக்குறேன். என் தம்பி ஏண்டா அடிக்கிற? உன் தங்கச்சி போய் அடி. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கான். ஸோ தேங்க் வந்து செம்ம கடுப்பா ஆகுது. இப்ப ஜங்குக்கு வந்து மகா கிட்ட வந்துட்டு, மகா என்ன காரியம் பண்ணிருக்கா? அண்ணா மன்னிச்சுடா அண்ணா, நான் எல்லாம் அண்ணா, விக்னேஷ் தான் அண்ணா, என்ன மன்னிச்சுடா அண்ணா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேண்ணா. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க? நான் தான் கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னேன். ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க? அண்ணா என்ன மன்னிச்சுடா அண்ணா, அண்ணா மன்னிச்சுடா அண்ணா, காலைல வேணாலும் வேற அண்ணா, என்ன மன்னிச்சுடா அண்ணா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கும் விக்னேஷ்க்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா. பேசாத என்கிட்ட, நீ பேசாத. தேங்க இப்ப கீழே வந்துட்டு, உங்க நாடுங்கள அப்புறமா அடிக்கோங்க. இங்க பாரு ஜங்கு, ரொம்ப நல்ல நாடகம் பண்ணிருக்கடா. நீயாவே உன் தங்கச்சிக்கு ஐடியா கொடுத்துட்டு என் தம்பிய மயக்கிட்டு நீயாவே கல்யாணம் பண்ணி வைப்பியா? இப்ப வந்து நாடகம் ஆடுவியா? என்ன என் மூஞ்சில என்ன ஏதாவது பூசிருக்கா என்ன? இங்க பாருங்க தேவ், இத பத்தி எனக்கு நிஜமாவே தெரியாது. இதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியாது. ஆனா என்ன நம்புக, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு வருவாங்க நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. ஆமா, நீ எப்படி கனவுல நினைப்ப? நீ தான் நிஜத்திலே பண்ணிட்டியே. ப்ளீஸ் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. இங்க பாரு, உன்கிட்ட என்ன அளந்து பேசுறோம்? உன்கிட்ட பேசுறது உனக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். அதனால உனக்குலாம் அவ்வளவு சீன் கிடையாது. ஓகே, இங்க பாருங்க ஷே, இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஷே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்றேன்? இங்க பாரு, ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அதனால அவ வந்து என் வீட்டுல வந்து வரவன் கனவுல கூட நினைச்சு பார்க்காது. ஓகே, உன் தங்கச்சி நான் இங்கே விட்டுட்டு போறேன். ஷே தம்பியை மட்டும் நான் அழிச்சுட்டு போறேன். உன் தங்கச்சி எனக்குமே என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் சொன்ன 50 லட்சம் ரூபாய் பணம், 100 பவுன் நகை வந்தா உன் தங்கச்சி என் வீட்டுல வந்து வாயலாம். இல்லைன்னா அவ இந்த வீட்லயே கடந்து சாகட்டும். அவளும் அவளோட குழந்தையும், கேவலப்பட்ட குழந்தையும். தேங்க ப்ளீஸ் சொல்லிட்டு போயிடான். ஜங்குக்கு வந்து, தேவ் கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ் தேவ். ஆனா தேவ் கேட்கவே இல்லை, அப்படியே நின்று போயிடுறான். அப்படியே ஜங்குக்கு வந்து மகாவை பாக்கலாம். மகா வந்து ரொம்ப இருந்துக்கா. வாய்க்கு அவ்வளவுதானா? மகா, நான் என்ன சொல்றது எனக்கே தெரியல. நீ இப்படி பண்ணிட்டு வந்துருப்பான்னு நான் நினைச்சா பார்த்து. ஏன் இப்படி பண்ண? அண்ணா அவன் தான் அண்ணா, நான் எதுவும் பண்ணல அண்ணா. சரி, இப்ப போய் நீ தூங்கு. நான் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கிறேன். அவங்க கிட்ட போய் அவங்களோட காலில் வீந்தாச்சு நான் பேசிக்கிறேன். சரி அண்ணா, போமா தூங்கு. சரி அண்ணா, சாரி அண்ணா. சரி போ. மகா வந்து அப்படியே அவளோட ரூமுக்கு போயிடா. ஜங்குக்கு வந்து அங்கேயே உட்காந்துடுறான். அவளோட அம்மா அப்பா போட்டோ முன்னாடி உட்காந்துட்டு அவன் இருந்துருக்கான். அம்மா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம். நான் எனக்காகவா இவ்வளவு போராடினேன். சரி, எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் கொடுங்க. ஆனா ஏன் தங்கச்சி வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களா மேலே இருந்து அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஏன் அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றது? அப்படியே ஜங்குக்கு வந்து அங்கேயே உட்காந்து தூங்கிறா. அப்படியே காலையில ஆகுது. இப்ப வந்து அப்படியே ஒரு கை வந்து ஜங்குக்கு வந்து எய்ப்பின்னு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஸ்லோவா உட்காந்துட்டு, மேடம் நீங்களா? ஆமா நான் தான். சின்னப்பா இங்க உட்காந்து தூங்கி நிற்குங்க. ஒன்றும் இல்லை மேடம். சின்ன மேடம் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன மேடம், என்ன விஷயம்? உட்காருங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணு மெதுவா தொடர்ந்து இன்னும் நல்லா பார்த்துட்டு அவன் பாக்குறாங்க. தேவங்க நின்று இருக்கா, விக்னேஷ் நின்று இருக்கா, தேவங்கோட அப்பா நின்று இருக்காங்க. இப்ப அவன் எல்லாரையும் பார்த்துட்டு, ஆனா தேவங்க வந்து ரொம்ப மறைச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்ப ஜங்குக்கு வந்து, மேடம் என்னாச்சு மேடம்? போய் தங்கச்சியை கூப்பிடுப்பா. என்ன மேடம் என்னாச்சு? கூப்பிடுப்பா. ஜங்குக்கு கன்ஃபியூஸா, மகா அண்ணா கீழே வாமா.
அதோ வரேன் அண்ணா. ஸோ மகாவும் அப்படியே கீழே வரான். ஸோ அப்படியே மகா பார்க்குறான். ஆண்டி நீங்களா? என்ன ஆண்டின்னு கூப்பிடுற? அதான் கல்யாணம் ஆயிடுத்துல அம்மானே கூப்பிடுறேன். ஸோ மகா கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஆண்டி மன்னிச்சிடுங்க ஆண்டி. இங்க பாரு, என்கிட்ட விக்னேஷ் வந்து எல்லா விஷயமும் சொல்லிட்டா. தியாங் வந்து அப்படிதான் கொஞ்சம் பேசுவான். அதுக்காக தியாங் பேசுறதுல நீ மனசுல வச்சுக்கலாமா? நீ என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டு மருமகதா. சரி, என்ன எங்களை கூப்பிடாம நீங்க கல்யாணம் பண்றீங்க, சரி பரவாயில்ல, ஏதோ பண்ணிட்டீங்க, சின்ன ஜெர்ஸுங்க. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் வீட்டு மருமகதா. ஓகே சரி, நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டியோ, எப்ப கல்யாணம் பண்ணிட்டியோ அப்பல இருந்து நீ என் வீட்டு மருமகதான் முறைப்படி பார்த்தா. ஓகே சாரி ஆண்டி. சரிம்மா, எதுக்கு சாரி? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆண்டி வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆண்டி அண்ணா. ஓ அண்ணா கிட்ட கேட்கணுமா? ஜங்கு, உன் தங்கச்சியே என் வீட்டுக்கு மருமகளா ஆயிடுச்சுன்னு போலாமா? ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுது. மேடம் நிஜமாவா? ஆமா நிஜமா. இப்ப ஜங்குக்கு வந்து தேவங்க பாக்குறா. என்ன நீ தேவங்க பாத்துட்டு இருக்கா? தேவங்க விக்னேஸ்வர் அம்மா இல்ல நாவா? இல்ல மேடம். எப்படி மேடம் அது? நாங்க சொல்ற நகையும் அதுவும் இல்லாம நாங்க சொல்ற பணமும் சரியா இப்ப ரெடி ஆகலையே. பணம் ரெடி தான், ஆனா நகை ரெடி ஆகலையே. இங்க பாரு, நான் உன்கிட்ட நகையும் கேட்கல, உன்கிட்ட பணமும் கேட்கல. ஏதோ தேவன் லூசு பையன் அவன் தான் கேட்டிருக்கான். அதுக்காக அவன் சொல்றதா நீ மனசு வச்சுக்கே. அவனே ஒரு சின்ன பையன், உனக்கு தெரியாது இந்த தேவன் ஒண்ணு விட சின்ன பையன். ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்க அப்படியே பாக்குறா. 1 செகண்ட் தேவங்கோட ஃபுல் பாடி ஸ்கேன் பண்றா. ஸோ தேவங்க வந்து கண்ணாலே உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றான். ஸோ ஜங்குக்கு வந்து லைட்டா ஸ்மைல் ஆகுது. மேடம் நிஜமாவே என் தங்கச்சியை நீங்க அழிச்சுன்னு போறீங்க? ஆமாப்பா, நிஜமாவே உன் தங்கச்சியை என் வீட்டுக்கு அழிச்சுன்னு போறேன், அதுவும் என் மருமகளை அழிச்சுன்னு போறேன். இப்ப நீ சந்தோஷமா ஹாப்பியா இருக்கியா? மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு உன் தங்கச்சி என் வீட்டு மருமக தான். இப்ப நான் உன் தங்கச்சி அழிச்சுன்னு போலாமா? நிஜமாவா மேடம்? ஆமா நிஜமா. அதுவும் இல்லாம உன் தங்கச்சி மட்டும் அழிச்சுன்னு போகிறதுக்கு இப்ப வரல, ஒன்னுதான் வீட்டுக்கு வர போறவ ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, நீயும் வா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. என்ன மேடம் நிஜமாவா? ஆமாப்பா. என்ன எல்லாத்துக்கும் நிஜமா கேட்டுட்டு இருக்கா? நீயும் தங்கச்சி போய் உன் பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வா. நம்ம கார் இருக்கு, நம்ம கார்ல வீட்டுக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க மேடம், நாங்க ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு வரோம். சரி மேடம், நான் காஃபி போட்டுட்டு எடுத்துன்னு வரேன். சரிப்பா நீ காஃபி போடு. சரி இப்போ ஜங்குக்கு வந்து மகா உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, அப்படியே என் ட்ரெஸ் கொஞ்சம் பேக் பண்ணு. சரியா நான் பேக் பண்ணேன். ஸோ மகா வந்து அப்படியே சிரிச்சுட்டு வந்து போயிடலாம். ஸோ விக்னேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்றான். ஸோ விக்னேஷ் அப்பாவும் ஸ்மைல் பண்றா. இப்ப விக்னேஷ் வந்து தாங்க பார்த்துட்டு ஷென்னா நான் ரொம்ப கோமா இருக்கேன். எச்சி வாய முடிஞ்சு எகிட்ட நீ பேசாத. ஷென்னா ஷெல்லா அம்மா கிட்ட பத்தி வச்சிருக்கியா? இருடா இரு, வீட்டுக்கு வரவில்லை உங்க 2 பேரும் எப்படி வாய விடுவேன்னு நானும் பாக்குறேன். ஷியா நான் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கேனே. இங்க பாரு விக்னேஷ், நீ ரொம்ப பேசிட்டு போடா. ஸோ விக்னேஷ் அப்படியே போயிடாங்க அங்கேருந்து மகா பின்னாடி. ஸோ இதெல்லாம் தேவங்கோட அம்மா பார்த்துட்டு தேவங்க பக்கத்துல ஏன் தேவங்க இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான்? அந்த பொண்ணுக்கு என்ன குறை பாரு, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவ பேர் கூட பாரு மகா இருக்கு. இங்க பாரம்மா, நீதான் அந்த முட்டா பையன் விக்னேஷ் சின்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஆட்டிட்டு வந்துடுறா. ஆனா அதுக்கு இப்பவே என்ன அவங்க 2 பேரையும் என்ன எக்ஸெப்ட் பண்ணணுமா? என்ன அவங்க 2 பேரும் எக்ஸெப்ட் பண்ற மாதிரி காரியமா பண்ணுவாங்க. சரிடா மன்னிச்சு விட்டுடு. விக்னேஷ் ஏதோ சின்ன பையன் தனமா தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அதே தப்பு வச்சுட்டு என்ன காலு ஃபுல்லா மன்னிக்காம இருப்பா. அம்மா ப்ளீஸ், நீங்க என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசாதீங்க. சரி போ, உன்கிட்ட யாரு பேச முடியும்? அப்படியே ஜங்கு காஃபி போட்டுட்டு வெளில வந்துடா. மேடம் காஃபி. சரிப்பா. சார் நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. சரிப்பா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து தேங் பக்கத்தில் வரேன். ஸோ தேங்க் வந்து தேங் காஃபி. தேங் வந்து மூஞ்சி சுழிச்சுக்கிறான். தேங் காஃபி. தேங் எதுவுமே சொல்லலை. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த காஃபி வந்து தேங் பக்கத்தில் வச்சிடறான். ஸோ இப்போ தேங்கோட அம்மா வந்து ஜங்கு சொல்லுங்க மேடம். தேங்க்கு வந்து உங்ககிட்ட ஏதோ விஷயம் பேசணுமா? அவன் வந்து எங்க முன்னாடிலாம் பேச மாட்டான், அதனால நீ எங்கேயாச்சும் தேங்க வெளில கூட்டின்னு போறியா? ஐ மீன் வீட்டுக்கு வெளில எங்கேயாவது கார்டன்ல இல்ல பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு. சரி ஆண்டி, நான் கூட்டிட்டு போய் அழிச்சுன்னு வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துல. சரி. இப்போ தேங்க வந்து சும்மா கோவமா அவனோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அவனும் புரியாம வந்து ஜங்குக்கு முன்னாடி போயான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே வெளில வந்துடுறாங்க. ஸோ அப்படியே பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு தான் போறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அங்கே சைலண்டா நின்று இருக்கான். ஸோ இப்போ தேங்கும் கொஞ்சம் நேரம் சைலண்டா நின்று இருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து பேசினான். இங்க பாருங்க தேங், எனக்கு புரியுது, என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கண்டிப்பா சீக்கிரமாவே இல்ல ஒரு வாரத்துல கண்டிப்பா உங்களோட நகையும் உங்களோட பணமும் நீங்க சொன்ன எல்லாமே கொடுத்துறேன். ப்ளீஸ் என் தங்கச்சி இங்க கொஞ்சம் வாழ விடுங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்காக இல்ல, எனக்காக நீங்க பண்ண மாட்டீங்க, உங்க தம்பிக்காக வச்சு பண்ணுங்க ப்ளீஸ். யாருக்காக இல்லைன்னா உங்ககிட்ட கை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த வயதுல இருக்கிற குழந்தைக்காக பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் எதுவுமே சொல்லல.
அப்படியே நின்றுட்டு இருக்கான். கீழே குனிஞ்சிட்டான் அவன். இப்போ ஜங்குக்கு வந்து தேங்கோட மூஞ்சி பார்க்குறான். ஜங்கு கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி வருது. இப்போ வந்து அவ பார்க்குற தேங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க. தேங் ப்ளீஸ் ஏதாவது பேசுங்களேன். தேங் வந்து செம்ம கோவமா வரான். செம்ம கோவம் வந்து ஜங்குக்கு வந்து ஒரே ஸ்லாப் பண்ணுறான். சென்னையை அடிச்சிங்கன்னா நீ தானே என்னை முதல்ல அடிச்ச, அதுக்காக தான் உன்னை நான் அடித்தேன். சரி என்னை அடிச்சுட்டீங்க, உங்களுக்கு என்னை எவ்வளோ அடிக்கணுமோ இன்னும் அடிச்சுக்கோங்க, ஆனால் என் தங்கச்சியை வாய் விடுங்க. ஸோ இப்போ தேங்க் ரொம்ப கோவம் வந்து என்னடா தங்கச்சியை வாய் விடுன்னு சொல்லிகிட்டே இருக்க. இங்கே பாரு, உன் தங்கச்சிய நான் வாய் விடணும் இல்லை விடக்கூடாதுன்னு எந்த பிளானும் இல்லை. நீ சொன்னது நீ பண்ணல, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் பண்ணிடுறேன், அதான் நான் சொல்லிட்டேன், நான் கூடிய சீக்கிரம் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் பண்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அது நான் அப்படி பண்ண முடியலன்னா இது நீங்க வித்துக்கோங்க, இது வித்துட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபாவே கிடைக்கும். ஸோ தேங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்க்குறா. என்னடா சொல்ல வரா? அது வந்து இப்போ ஜங்குக்கு வந்து அவனோட ஷர்ட் பட்டன் 2 ஓப்பன் பண்ணா அவனோட கழுத்துலேருந்து ஒரு செயின் இருக்கிறான். ஸோ அந்த செயின் வந்து ஒரு பிளாட்டினம் செயின் இருக்குது. ஸோ அவன் பார்க்கணும், அதில் வந்து ஹார்ட் டாலர் போட்டிருக்கும். ஸோ அந்த செயின் எடுத்துகிட்டு இந்தாங்க உங்கள் கை கொடுங்க. எதுக்கு உங்கள் கை கொடுங்கன்னு சொல்கிறேன்ல. ஸோ இப்போ தேங்கோட கை வாங்கினான். ஸோ அந்த கையில் வந்து அவனோட செயின் வச்சுட்டு, இது பிளாட்டினம் செயின், இது நீங்கள் விற்றா உங்களுக்கு நிஜமாவே 1 கோடி ரூபா கிடைக்கும். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா எனக்கே நீங்கள் போய் ஜுவல்லரி கடையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செயின் நான் என்றைக்குமே விற்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வேற வழி இல்லை. நான் ஒரு வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 50 லட்சம் ரூபாய் பணம் என்கிட்ட ரெடியாக தான் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நகை நான் ரெடி பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த செயின் விற்றுக்கோங்க. நீங்கள் சொல்கிற அமௌண்ட் விட இதில் 2 மடங்கு அதிகமாகவே அமௌண்ட் வரும். அந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்க, இந்த செயினும் அந்த பணமும் எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் 50 லட்சம் ரூபாய் நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஸோ தாங்க அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பார்க்கலாம். சாரிங்க, உங்களை நான் அடித்தது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் நான் 1 வாரத்துக்கு தான் டைம் கேட்குறேன். அது வரைக்கும் இந்த செயின் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ நான் கிளம்புறேன். ஜங்குக்கு அப்படியே கிளம்பிடுறேன். இப்போ தேங்க வந்து செயினை பார்க்குறேன். அது ஒரு விதமாக பிளாட்டினமாக இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி ஷைன் பண்ணும். சரி தேங்க பார்க்க இவ்வளோ நாளே இதை நான் நோட்டீஸே பண்ணலையே. ஏன்னா அது ஒரு ஹார்ட் போட்டிருக்கு. ஸோ தேங்க அப்படியே அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ தேங்க அதை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிடான். ஸோ தேங்க கண்ணிலேருந்து ரொம்ப கண்ணீராகவே விழுந்துட்டு இருக்கு. ஜங்கு, நீ என்னோட குக்கியா? என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாளா எனக்கு தெரியவே இல்லை. ஸோ தேங்க ரொம்ப அழுதுட்டே இருக்கான். ஸோ தேங்க அப்படியே நினச்சி பார்க்குறான். ஜங்கு, நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுடா, உன்கிட்டயே போய் நீ இவ்வளோ தப்பா பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆயிருக்குன்னா, ஜங்குவும் தேங்கும் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஸோ ஒரு இன்சிடெண்ட்டில் தான் தேங்கும் ஜங்குக்கும் பிரிஞ்சிருப்பாங்க. தேங்கோட அம்மா அப்பாவுக்கு வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிருக்கும். அண்ட் ஜங்குக்கும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டா. ஸோ அப்போ போகும்போது தான் தேங்க வந்து ஜங்குக்கு வந்து இந்த செயின் கொடுத்துருப்பான். இதில் தேங்கோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அப்படியே தேங்க அவனோட சின்ன வயசோட ஃபோட்டோ பார்த்துட்டு அவன் இதெல்லாம் நினச்சி பார்க்கலாம். தேங்க கண்ணிலேருந்து ரொம்ப கண்ணீர் வருது. தேங்க வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகிருக்கு. இவ்வளோ நாளாக ஜங்குக்கு வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டோம், ரொம்ப தப்பாக இருக்கும். இப்போ தேங்க வந்து அப்படியே அவனோட கண்ணீர் தட்டும். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஜங்குக்கு அப்புறம் நான் இவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன்னு நான் என்ன பண்ணுறது? அவனை நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ லவ் பண்ணேன். இப்போ கூட எவ்வளோ அவனை தேடினேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. போய் பார்த்தா அவன் என் பக்கத்துல இருந்திருக்கான். அவனை போய் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு கடவுள் கூட பண்ணிக்க மாட்டார். சரி, நம்ம பண்ண தப்பு நம்ம தான் சரி பண்ண முடியும். நான் இப்பவே என் அம்மா கிட்ட பேசிட்டு ஜங்குக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேச வைக்கிறேன். அண்ட் ஜங்குக்கு இதெல்லாம் நான் அப்புறமாவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க வந்து டக்குன்னு இப்போ ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ அவன் பார்க்குற ஜங்குக்கு பேக் ரெடி பண்ணிட்டு வரான். ஏன்னா ஜங்குக்கு வந்து 2 நாள் அங்கே தான் தங்கணும். ஏன்னா மகாக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அந்த ஃபங்க்ஷனுக்காக. ஸோ இப்போ எல்லாரும் காலில் உட்காந்துறாங்க. ஸோ தேங்க வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஜங்குக்கும் ரொம்ப சைலண்டாக தான் இருக்கான். ஸோ அப்படியே இப்போ தேங்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ரொம்ப பெரிய மென்ஷன் இருக்குல்ல அந்த வீட்டுக்கு தான். ஸோ அப்படியே அவங்க போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உள்ளே வர மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ தேங்க வந்து ஜங்கு பக்கத்தில் தான் அது வந்து உள்ளே போ ஜங்கு. இல்லை நீ போ, நான் கொஞ்சம் நேரத்தில் வரேனே. அதான் உள்ளே போன்னு சொல்லிட்டேல, அதான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கள நீ. நான் இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஏன் நீ இந்த மாதிரி பேச? சரி, உன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கா, போதுமா? அதான் ஆயிடுத்துல, இப்போ உள்ளவா. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸா உள்ள வந்துடும். என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டே இருக்கா ஏதோ. சரி, நமக்கு என்ன, நம்ம தங்கச்சி இங்கே நல்லா வாழ்ந்தாலே அதுவே நமக்கு போதும்.
ஸோ ஜங்குக்கு அப்படியே உள்ள போகலாம். ஸோ அப்படியே இவங்களுக்கு வந்து மகாக்கு விக்னேஷ்க்கு வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் ஆயிருக்கு. பால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, மோதிர ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அப்படியே பால் பழம்லாம் ஊட்டி விட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஆனந்த கண்ணீரை வந்துடுது. அவன் இங்க ஐதுன்னு இருக்கான். ஸோ அவங்க இதான் தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ட் ஒரு நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ சின்ன வயசுல இருந்து உருகி உருகி லவ் பண்ண பையனை அவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப தான் வந்து பக்கத்துல வர ஜங்கு கூட. ஸோ ஜங்கு கூட கை லைட்டா டச் பண்றா. ஜங்குக்கு அது தெரியல, ஏன்னா அவன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கான். அவனோட தங்கச்சியும் அவனோட வீட்டோட மாப்பிள்ளையும் பார்த்துட்டு சப்பையா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்ப தேவன் வந்து லைட்டா ஜங்குக்கு ஒரு கை டச் பண்ணா. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் டைம் தேவனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகாது. அவனுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபீல் ஆயிருந்துருக்கு. அவனோட மனசுல வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கிது. இப்போ வந்து அவன் கை வந்து தூரமா எடுத்துட்டா, ஏன்னா யாராவது பார்த்துட்டா தப்பா நினைச்சுப்பாங்க. ஸோ அப்படியே அவன் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து நின்றுட்டான். ஸோ ஜங்குக்கு வந்து பாக்குறான். சென்னா அவன் வந்து அங்க நின்றுருக்கான். சரி நமக்கு என்ன. சப்படியே அவங்களோட ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கு. சப்படியே நைட் ஆயிடுறது. சரிம்மா, நீ போய் விக்னேஷ் ரூம்ல போய் நல்லா படுத்து தூங்க. ஓகே, ரொம்ப டயர்டா இருப்பீங்களா? ஆமா ஆண்டி, ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன ஆண்டி ஆண்டி திரும்ப கூப்பிடுறான். இன்னும் அம்மா தான். சரி அம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களோட காலில் விழுந்தா கூட நான் எப்படி இதுக்கு தேங்க்யூ சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. சரிம்மா, இதுக்கெல்லாம் எதுக்கு போ. சரிம்மா. ஸோ அப்படியே மகாவும் வந்து போயிடுறான். அப்படியே வந்து காலையில் ஆயிடுறது. இப்போ வந்து ஜங்குக் வந்து ஹாலில் உட்காந்துருக்கான். அவன் வந்து ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஏன்னா புது வீடு, அவனுக்கே வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வந்திருக்காது. அவனுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ரூம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து தேவன் வந்து கீழே வரான். அவன் வந்து ஜாகிங்கோட கிளாத்ஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்கான். இப்போ அவன் ஜங்குக்கை பார்க்குறான். ஏ ஜங்குக், என்ன தேவனுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஜாகிங்க்கு வரியா? ஷனா, காது கேட்கலையா? நான் ஜாகிங்க்கு வரியா கேட்டேன். இல்லை, நான் எப்படி உன் கூட? நீ எப்படி என் கூடனா? ஓ, உனக்கு ஜாகிங் வராதாடா? ஓ, உனக்கு வாய் மட்டும்தான் இவ்வளோ பேச தெரியுமா? இங்கே பாருத்த, அவங்க ரொம்ப பேசிட்டு இருக்கா. சரி சரி, நான் பேசல. நீ இப்போ ஜாகிங் வரியா? இல்லை வா, நீ கூட ஒரு மேட்ச் வச்சுக்கோ ஜாகிங்கில். சரி வந்து தொலைறேன். ஸோ ஜங்குக்கும் வந்து கடுப்பாகிறான். அப்படியே தேவங்கும் ஜங்குக்கும் வந்து ஜாகிங்கு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சரி இப்போ என்ன பண்ண சொல்ல. இப்போ நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி முன்னாடி வராங்களோ அவங்க சொல்கிற பேச்சு வந்து நம்ம கேட்கணும். அப்படியா? சரி. அப்படியே இவங்க ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் முன்னாடி போயிருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து பார்க்கலாம், தேவங்க வந்து அவனுக்கு ஈக்குவலாகவே ரன் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் பண்ணியிருக்கா. இப்போ ஜங்குக்கே மனசு, அவன் இப்போ ஸ்லோவாக ரன் பண்ணியிருக்கா. ஸோ தேவன் வந்து அதே சாக்கில் வாடா வா மைங்கனியா இப்போ பாரு நான் எப்படி ரன் பண்ணுறேன். ஸோ தேவங்க என்ன எனர்ஜி வந்து தெரியல, தேவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கா. ஜங்குக்கு வந்து அப்படியே பின்னாடி ரன் பண்ணிட்டு இருக்கா. ஜங்குக்கு தெரியல, என்னவா இப்போ ரொம்ப ஸ்லோவாக தானே ரன் பண்ணிருக்கா. இவனுக்கு பாவம் பார்த்து தான் நம்ம விட்டேன். ஏன்னா இப்போ இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிருக்கான். ஸோ ஜங்குக்கும் ரன் பண்ணுறா. பட் அவன் தேவங்க ஈக்குவலாகவே கொடுக்க முடியல. ஸோ தேவங்க வந்து அப்படியே ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து போச்சு. இவன் ஏற்கனவே ரொம்ப ஆடுவான். இப்போ இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்ல. என்ன பண்ணுது? ஸோ ஜங்குக்கு வந்து பின்னாலேருந்து வரா. ஸோ ஜங்குக்கு வந்து மூச்சு வாங்குது. ஸோ தேவங்க பார்த்துட்டு, என்ன ரொம்ப மூச்சு வாங்குதா என்ன? ஆமாம் வாங்குது, அதுக்கு என்ன? சரி சரி, உனக்கு வாங்கட்டும். இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கேன். நான் சொல்கிற பேச்சு நீ கேட்டாக்கணும். சரி சொல்லி தொலை. என்ன பேச்சு கேட்கணும்? என்ன மரியாதைலாம் ரொம்ப குறையிறது. சரி தேவங்க சார், சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? பெருசாலும் ஒன்றும் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு காது கேட்காத என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஸோ ஜங்குக்கு வந்து 2 ஸ்டெப் பேக் போயிடான். ஏன்னா கல்யாணமா? அது ஓன் கூடயா? ஏய், அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. என்ன ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கேன். உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. முதல்ல நீ எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்துருக்க? அதுவும் இல்லாமல் நீயாவே வந்து கேட்குற. உனக்கு தான் என்ன பிடிக்காது, நீ எப்படி ஒத்துக்கிற இதுக்கு? இங்க பாரு, நான் எப்படி ஒத்துக்கிறேன்னா தெரியாது. ஓகே, இங்க பாரு, இந்த விஷயம் நான் அம்மா அப்பா கிட்ட பேசியாச்சு. அவங்க சம்மந்தம் அவங்க சொன்னாங்க, ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஓகே மட்டும்தான் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஓகே, இப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையா? இன்னொரு விஷயம், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். நீ என்ன சொன்ன? யாரு ஃபர்ஸ்ட் வந்தாலும் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஏன் நீ கேட்க மாட்டேங்க? அது நான் சொல்ல, நீ தான் சொன்ன. சரி, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. இப்ப நான் சொன்னது நீ கேட்டுதான் ஆகும். ஜங்குக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். இல்ல இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. இங்க பாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்படி நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா நீ சரியான ஆம்பளை. சரி பண்ணிக்கிறானு கல்யாணம் போதுமா? எப்ப கல்யாணம் பண்ணும்? எப்ப கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சி கல்யாணம் பிடிக்காது. சும்மா வீட்டுல நம்ம ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். ஸோ ஜங்குக்கு வந்து எதுவுமே போடல. ஸோ அவனும் தலை ஆட்டிடா. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து வீட்டில் வந்து பார்க்குறா. எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, மேடம் என்னாச்சு மேடம்? என்னாச்சு? நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? மேடம் உங்களுக்கு எப்படி மேடம்? அதான் என் பையன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். அதுவும் இல்லாமல் என் பையன் ஏதாவது சொன்னா அவன் பண்ணாமலாம் இருக்க மாட்டான். எனக்கும் தெரியும். ஏன்னா கல்யாணம் கொத்துட்டியில.
ஆமா மேடம். சரி சரி, இனிமே நீயும் என் வீட்டு மருமக போடா. நீயும் தங்கச்சி செம்ம கிக்கு பண்ணிட்டீங்க. என்ன மேடம் இப்படிலாம் பேசுனீங்க? சரி சரி, சும்மா தமாஷுக்கு தான் பேசினேன். ஸோ அப்படியே தேங்க வந்து சைன் போட்டுதான் முன்னாடியே. இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே 2 நிமிஷம் யோசிக்கலாம். ஸோ இப்போ தேங்க வந்து ஏய் சைன் போட்டா. ஸோ ஜங்குக்கும் வந்து சைன் போட்டுறா. ஸோ அப்படியே சைன் போட்டுட்டு நின்றுருக்காங்க. ஸோ இப்போ தேங்க வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு சரி சரி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆட்டு நாங்க 2 பேரும் இன்னும் தனி வீட்டுல தான் இருப்போம். ஏன்னா உடனே தனி வீட்டா தேவை. ஆமாம்மா, நாங்க 2 பேரும் தனி வீட்டுல தான் இருக்க போறோம். சரி சரி போ. ஸோ இப்போ தேவங்க வந்து மேலே போனான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடான். ஸோ இப்போ சங்குக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். என்ன சங்கு போப்பான், உன்னோட ட்ரெஸ் எடுத்துனா நீங்க 2 பேரும் தேவங்கிற வீட்டுல தான் இருக்க போறீங்க. தேவங்க ஒரு தனியா மென்ஷன் இருக்கு, அங்கதான் இருக்க போறீங்க. அது வந்து மேடம். என்னடா இப்போ மேடம் கூப்பிட்டு இருக்கா? நீ என் அம்மா கூப்பிடு. உனக்கு தான் அம்மா அப்பா இல்லைல்ல, எங்களே அம்மா அப்பா நினைச்சுக்கோ. ஓகேம்மா. ஸோ ஜங்குக்கோட வாயிலேருந்து அம்மா கேட்டோன்னே தேவங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக் இன்னொரு வாட்டி அம்மான்னு சொல்லு. ஓகேம்மா. ஸோ தேவங்கோட அம்மா வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்கு பக்கத்தில் இருந்து ஜங்குக்கோட ஃபோட்டோ வந்து நீ தான் எனக்கு சமத்த பையனா இருக்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே அவன் வந்து போயிடுறான் அவனோட ரூமுக்கு. ஸோ அவனோட ரூம்லேருந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துருந்தாங்க. இப்போ தேவங்க ஜங்குக்கும் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம். சரி. இப்போ ஜங்குக்கு வந்து மா பார்க்க போயிட்டு வரேம்மா. சரி அண்ணா, ஹாப்பியா இருக்கும். ஓகே. ஸோ சங்குக்கு வந்து அப்படியே போயிடலாம். சரி, இவங்க 2 பேரும் அப்படியே கார் உட்காராங்க. ஸோ தேவங்க தான் கார் டிரைவ் பண்ணிருக்கா. ஜங்குக்கு வந்து ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்கான். ஸோ தேவங்க வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு ஷென்னா ரொம்ப சைலண்டா இருக்கா. ரொம்ப சைலண்டா இருக்கேன்னா ஷென்னா பேச சொல்றேன். எனக்கு எதுவும் பேசுறதுக்கு தோணலை இப்ப. சரி சரி, வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து நான் பாத்துக்கிறேன். ஸோ ஜங்குக்கும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கான். பட் எதுவும் சொல்லலை. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் மேன்ஷனுக்கு போயிடாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து உள்ள போறான். இப்போ தேவங்க பின்னாடி வரா. அவனோட லக்கேஜ்ல எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ஜங்குக்கு வந்து அவனோட லக்கேஜ் கீழே போறான். ஸோ தேவங்க கீழே போட்டுறான். இப்போ தேவங்க வந்து ஜங்குக்கு வந்து பின்னாடிலேருந்து பேக்கப் பண்றான். ஸோ ஜங்குக்கு வந்து என்னடா பண்றா நமக்கு கல்யாணம் ஆயிட்டா அதான் பண்ணிட்டு கல்யாணம் ஆயிடுத்துனா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஆமா, கல்யாணம் ஆயிடுத்துனா என்ன வேணாலும் பண்ணுங்க. இங்க பாரு, நீ ஏதோ சின்ன பையன், அதுவும் இல்லாம நீ ஏதோ விளையாட்டுக்கு மேட்ச் வச்ச, அதுக்குதான் நான் இந்த கல்யாணம் பண்ணிட்டேன். ஏதோ நீ சீரியஸா அதெல்லாம் எடுத்துக்காத. நம்ம 2 பேருக்கும் இப்ப செட் ஆகாது. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓ, உனக்கு டைம் வேணுமா என்ன? ஆமா, நிஜமாவே எனக்கு டைம் வேணும். கொஞ்சம் எனக்கு டைம் கொடு நீ. இப்ப தேவன் வந்து அவனோட ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ண. இப்போ உனக்கு டைம் வேணுமா என்ன? ஜங்குக்கு வந்து பார்க்கல. தேவன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் பண்ணணும், ஆனா நீ பண்ணிருக்க. சரி, யார் பண்ண என்ன, நீ தான் பண்ண மாட்டேங்கிறியா, அதுக்குதான் நான் பண்ணிருக்கேன். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப தேவன் வந்து பக்கத்துல வந்து ஜங்கு ஷனதான். இப்ப தேவன் வந்து அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் இருக்கா. என்ன இந்த செயின் நீ இன்னும் வச்சுருக்கேன்னா? நான் நினைச்சேன் நீ எங்கேயாவது வித்துருப்பேன்னு நினைச்சேன். இங்க பாரு, இந்த செயின் நான் நினைச்சா கூட என்னால் விற்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா இந்த செயின் கொடுத்தது நான் தான். ஜங்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன சொல்ல வரா? ஆமா, நான் தாண்டா உன் டேட்டை. என்ன கூட நீ ஞாபகம் வச்சுக்கலையா என்ன? ஜங்குக்கு அப்படியே பாக்குறான். நிஜமாவே நீயா? ஆமாடா, நிஜமாவே நான் தான். இந்த செயின் நான் தான் உனக்கு கொடுத்தேன். ஸோ தேவங்க அப்படியே பக்கத்துல வந்து ஜங்குக்கு வந்து போட்டு விட்டேனா. எனக்கு நீ அன்னைக்கு அந்த செயின் கொடுக்கும் போது எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த போட்டோ பார்க்கும் போது என்னை மன்னிச்சிரு ஜங்கு. உன் மன்னிப்புக்கு நான் தகுதியானவ இல்லை, எனக்கு தெரியும். உன்னையும் தங்கச்சியும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஒரு திருந்தத்துக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல அப்படியே தேவங்க வந்து கட்டி பிடிச்சிடான். தேவங்க வந்து ஜங்கு வாய் மூடா, உன்னை எவ்வளவு நாள் நான் தேடினேன். சரிடா, நீ ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டா. அன்னைக்கே ஏன்டா சொல்ல? சரி, கல்யாணமாச்சும் பண்ணல, அப்ப கூட ஏன்டா சொல்லல? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏன்டா சொல்லல? அது உனக்கு சின்னதா சர்ப்ரைஸ் கொடுக்கும்னு சொல்லல. எப்படி என் சர்ப்ரைஸ் இப்போ ரொம்ப பேடா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஜம்பு கண்ணுல இருந்து தண்ணி வந்துருக்கு. இப்பதான் அவன் வந்து ஷேண்டா அழுந்துட்டு இருக்க, குழந்தை பையன் மாதிரியே. அப்பவும் நீ தான் அழுதுட்டு இருப்ப, இப்பவும் நீ தான் அழுதுட்டு இருக்க. அப்போ நீ என்ன அழ வச்சுட்டே இருக்க, அப்ப அழாம வேற என்ன பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம இது ஆனந்த கண்ணீர். நானும் மனசால கஷ்டப்பட்டுல அழல. தாங்க வந்து அப்படியே ஜங்கு ஜனத்தான் ஐ லவ் யூ. இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து நிஜமாவே ஐ லவ் யூ. உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி பண்ண வேலை, சாரி என் தம்பி பண்ண வேலை, அதனாலதான் அவங்க 2 பேரும் பண்ணதுனால. அதுக்கப்புறம் இல்லாம எனக்கு நீ தெரியாது, நீதான் ஜங்குக்குன்னு சொல்லி, நீதான் குக்கின்னு சொல்லி எனக்கு தெரியாது நிஜமாவே. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ஜங்குக்கு வந்து எதுவும் சொல்லாம தேவங்க பக்கத்துல இருந்து அவனோட லிப்ஸ்ல ஜங்கு 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 பேச விடும். கம்ப்ளீட் பண்ணி ஜங்கு
ஸோ ஜங்குக்கு அப்படியே 5 நிமிஷம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா ரொம்ப டீப்பாக. இப்போ ஜங்குக்கு வந்து பின்னாடி வந்துட்டா. என்னடா இப்படி கிஸ் பண்ணியிருக்கா, அப்புறம் என் டேட்லேயே நான் கிஸ் பண்ணாமல் வேற யாரும் கிஸ் பண்ண போறா. சித்தாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ளஷ் ஆகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்குறேன், என்ன ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு ஆமாம் ப்ளஷ் ஆகாமல் வேற என்ன பண்ண சொல்கிறேன். ஸோ ஜங்குக்கு வந்து அவள் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சிடலாம். நான் ரொம்ப பேசிட்டு எனக்கு நிஜமாவே ரொம்ப மூச்சு வாங்குது. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. நான் எப்படியோ சோடி கொண்டு போகணுன்னு நினச்சேன், பட் இது இந்த மாதிரி வந்துட்டு. ஓகேடா, பிடிக்கலைன்னா ரொம்ப சாரிடா. ரொம்ப நாள் ஆகிடுது வீடியோ கொடுக்கல, ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்டேக் பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. பட் சாரிடா பிடிக்கலைன்னா. பட் பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கடா. கண்டிப்பாக கமெண்ட் ரொம்ப முக்கியம்டா. ஓகேடா, ஸ்வீட் ஆர்ட்ஸ், பாய்டா, லவ் யூ, பாய் பாய்.